उवाच भिन्नपादा तु गायत्री ब्रह्महत्या प्रनाशिनी अभिन्नपादा गायत्री ब्रह्महत्यां प्रयच्छति अच्छिन्नपादा गायत्री जपं कुर्वन्ति ये द्विजाः अधोमुखाश्च तिष्ठन्ति कल्पकोटिशतानि च. ஸோ காயத்ரியோட சந்தியாவந்தனத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். காயத்ரி மந்திரம் இல்லையா, சந்தியாவந்தனத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் காயத்ரி மந்திரம், சாவித்திரின்றோம் காயத்ரின்றோம். ஸோ இது வந்து காயத்ரி வந்து இந்த தத்சவித்துலேருந்து ஆரம்பிக்கக்கூடியது காயத்ரி. இந்த ஓம் பூஹு பூஹா ஸ்வகாங்கிறது முன்னாடி சேர்த்துக்கணும். ஒவ்வொரு காயத்ரி மந்திரத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கோன்னு தான் சொல்கிறார். அது சேரும் போது அதுக்கு சாவித்திரி மந்திரம் பேருது. சாவித்திரிங்கிறது சவிதாவுடைய அந்த மனைவி, அதுதானே சாவித்திரிங்கிறது யார்? அது சந்தியா சக்ஞா எல்லாம் எல்லா பேரும் அந்த சூரியனுடைய சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, சூரியனுடைய சக்தி தான் அந்த காயத்ரி மந்திரமாக இருக்கிறது. அதனால சூரியனை நோக்கி சொல்லக்கூடிய ஒரு இதாக இருக்குது, மந்திரமாக இருக்குது. ஸோ நாராயணர் இப்போ நாரதரை பார்த்து சொல்கிறார், பின்ன பாதாத்து காயத்ரி. இந்த பாதம் 3 பாதங்கள் இருக்குது. அந்த பாதத்தை சுக்குமி லகுதி இப்பிலின்னு சொல்கிற மாதிரி சுக்கு மிளகி திப்பிலின்னு சொல்லாமல் இப்படி சொன்னோமானா அது பின்னமாயிடுறது, அதுக்கு அர்த்தமே சரியாக விளங்காது. அப்படி இருந்தால் பிரம்மஹத்யா பின்ன பார்த்தானே இந்த இடத்துல வந்து பிரித்து அழகாக பாதத்தை பிரித்து சொல்லணும். பாதத்துக்கு உள்ளே போய் பிரிக்காமல் அந்த 3 பாதத்தையும் தனித்தனியாக அந்த மாதிரி பிரித்து சொல்லும்போது பிரம்மஹத்யாவை நாசமாக்கும். அபின்ன பாதான்னு சொல்லும்போது சேர்த்து அந்த ஒரு பாதத்தை பிரிக்காமல் அந்த சுக்குமீளகை தீப்பிலிங்கிற மாதிரி அந்த அபின்ன பாதாகான்னு சொல்லும்போது மாற்றி எங்கே கட் பண்ணணுமோ அங்கே கட் பண்ணாமல் மாற்றி சொன்னோமானா பிரம்மஹத்யாம் பிரயச்சதி, அது பிரம்மஹத்யா தோஷத்தை கொடுத்து விடும். ஸோ ஒழுங்காக சொன்னால் பிரம்மஹத்யா தோஷம் போகும், தப்பாக சொன்னோமானா பிரம்மஹத்யா தோஷம் கொடுக்கும், பிரயச்சத்தின்னு கொடுக்கும். அச்சின்ன பாதா காயத்ரி ஜபம், அதாவது பிரிக்காமலேயே காயத்ரி ஜபத்தை பண்ணினா ஏ துஜாகா குர்வந்தி, எந்த பிராமணன் அதை பண்ணுறானோ அதோ முகா தலை குப்புற விழ வேண்டியதான். அதோ முகான்னு தலை குப்புற விழணும். திஷ்டந்தி கல்ப கோட்டி சதானிச்ச, அப்படியே தலை குப்புற விழுந்து நரகத்தில் போய் கல்பகோடி காலம், கல்பகோடி சதானின்னு கோடி இன்ட்டு 100 பெருக்கி 100 கோடி கல்பகாலம் வரைக்கும் அப்படியே நரகத்தில் போய் வேணும். ஏன்னா பாதங்களை அழகாக பிரித்து சொல்லலை, சேர்த்து ஏதோ மாற்றி சொல்கிறான். அதனால அவனுக்கு அந்த பாபம் கிட்டும். நாராயணம் வாச்ச பின்ன பாதாத்து காயத்ரி பிரம்மஹத்யா பிரகாஷினி அபின்ன பாதா காயத்ரி பிரம்மஹத்யா பிரயச்சதி அச்சின்ன பாதா காயத்ரி ஜபம் குர்வந்தி யே த்விஜாஹ அதோ முகாஷ்ச திஷ்டந்தி கல்பகோட்டிஷதானி ச. संपुटा एका षट् ओंकारा गायत्री विविधा मता धर्मशास्त्रपुराणेषु इतिहासेषु सुव्रत पंच प्रणव संयुक्तां जपेत् इति अनुशासनं जप संख्या अष्टभाग अन्ते पादः जप्यः तुरीयकः. இப்போ 2வது லைன் பாருங்கள். தர்மசாஸ்திரேஷு புராணேஷு, தர்மசாஸ்திரங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் சுவ்ரதா, ஹே நாரதரே, விரதத்தோடு கூடிய நாரதரே. சம்புட்டா ஏகா ஷட் ஓங்காரா, சம்புட்டானா மூடி காயத்ரியோட கவர் பண்ணுறதுன்னு என்னது முதல்ல சொல்லிடுறோம்ல, ஓம்னு அப்படி ஓங்கார பிரணவத்தை சொல்லிடுறோம் இல்லையா, அப்படி மூடிய சம்புடம்னா அது நல்லா கவர்டு, அந்த மந்திரத்தை கவர் பண்ணி ஓங்கார ஷட் ஓங்காரா காயத்ரி, இப்படி ஒரு காயத்ரி இருக்குது. பல காயத்ரி இருக்குது. நம்ம கிரகஸ்தாசிரமத்தில் ஒரு காயத்ரி ஜபம் தான் நமக்கு தெரிகிறது. 6 ஓங்காரங்கள் கூடிய காயத்ரி, அப்படியே அந்த ஓங்காரங்கள் கூடிய காயத்ரி விவிதாமதாக, இப்படி ஒரே ஒரு ஓம் கூடிய காயத்ரி, பல ஓங்காரம் 6 ஓங்காரங்கள் கூடிய காயத்ரி, இப்படி விவிதாமதா பலவிதமான காயத்ரிகள் இருக்கிறது. அதெல்லாம் புராணங்கள்லாம் தெரிகிறது, சொல்லப்படுகிறது. பஞ்ச பிரணவ சம்யுக்தாம், 5 ஓங்காரம், 5 ஓங்காரங்கள் கூடிய காயத்ரி. ஜபேத் இது அனுசாசனம், 5 ஓங்காரங்களோடு கூடிய காயத்ரியை ஜபிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. அது அப்போ ஜபசங்கியா அஷ்டபாக அந்தே, அப்படி காயத்ரி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு 1000 காயத்ரி ஜபிக்கணும் அப்படின்னு ஒரு தீட்சை எடுத்துன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துன்னு பண்ணிட்டு இருக்கா. அப்போது 8 காயத்ரி சொல்லும்போது சதுரியக பாதக ஜப்பியக, 4வது பாதத்தை ஜபிக்கணும். காயத்ரி ஜபமே 3 பாதம்.
இங்கே 4வது பாதம் என்ன வந்ததுன்னு சொல்லி பார்த்தோமானா துரிய பாதம்ங்கிறது 4 ஸ்லோகத்துக்கு அந்த பக்கம் வருது. அது வந்து பரோ ரஜசே சாவதோம் அப்படிங்கிற ஒரு அதுதான் ஒரு பாதம். பரோ ரஜசே சாவதோம்னு இன்னும் 4 ஸ்லோகத்தில் வருது. அது வந்து துரிய பாதமாக சொல்லப்படுகிறது. இது ரொம்ப ரகசியமாக இருக்குது, அதனால யாருக்கும் தெரியாது. ஸோ 8 காயத்ரி முடிஞ்சப்புறம் இந்த 4வது துரியக பாதக ஜப்யக ஜபிக்க வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். संपुटाये काशनोंकार गायत्री विविधा मता धर्मशास्त्र पुराणेषु इतिहासेषु सुब्रत पंच प्रणव संयुक्तां जपे इति अनुशासनं जप संख्या अष्टभाग अन्ते पानः जप्यः तुरीयकः स विदः परमः ज्ञेयः परं सायुज्यम् आप्नुयात् अन्यथा प्रजपत्नेः तु स जपः विफलः भवेत् सम्पुटा एका षड् ओङ्कारा भवेत् सा ऊर्ध्वरेतसां गृहस्थः ब्रह्मचारी वा मोक्षार्थी तुरीयां जपेत्. சத்விஜக பரமஞேக அவன்தான் சரியான பிராமணன். யார்? இந்த மாதிரி ஜெபிக்கிறவன், இந்த மாதிரி ஜெபிக்கக்கூடியவன் தான் பரமமான ஒரு துஜனாக ஒரு பிராமணனாக ஏக அறியப்பட வேண்டும். பரம் சாயுஜம் ஆப்பினியா, அவனுக்கு சாயுஜ பதவியே கிடைக்கும். இந்த மாதிரி காயத்ரி ஜபிச்சு அவனுக்கு சாயுஜ பதவி கிடைக்கும். அந்யதா இல்லாவிட்டால் இவா இந்த மாதிரி ஜபிக்கலைன்னா பிரா ஜபேத்யக தூ ச ஜபக விபலா பவேத். இந்த மாதிரி 8 பாகத்துக்கு இருக்கும், இந்த மாதிரி 4 துரிய பாகம் ஜபிக்கலை, ஒழுங்காக ஜபிக்கலை அப்படின்னு எல்லாம் இருந்தால் அவனுக்கு அந்த ஜபம் வந்து விஃபலக பவேத், பலனின்றி போய்விடும். சம்புட்டா ஏகா ஷட் ஓங்காரா, அது வந்து இந்த மாதிரி ஒரு ஓங்காரம் கூடியது, 6 ஓங்காரங்கள் கூடியது இப்பேற்பட்ட காயத்ரி ஊர்துவரேதசாம் பவேத்து. ஊர்துவரேதஸ்னா சன்னியாசிகள், சன்னியாசிகளுக்கு உள்ள காயத்ரி. ஷட் ஓங்காரா காயத்ரியெல்லாம் 6 ஓங்காரங்களோடு கூடிய காயத்ரியெல்லாம் சன்னியாசிகள் ஜபிக்க வேண்டியது. ஒரே ஒரு ஓங்காரம் கோடு மூடிய அந்த காயத்ரி அவளுக்கு உள்ளதுன்னு சொல்கிறேன். கிரகஸ்தக பிரம்மச்சாரீச்ச துரியாம் ஜபேத்து. துரியா காயத்ரின்னு ஒரு காயத்ரி, அதுதான் இப்போ ஜபிக்கிற காயத்ரியே துரியா காயத்ரி தான் பேர் போட்டிருக்கு, தெரியல. ஒரு அது ஒரு மந்திரம், காயத்ரி மந்திரன்ட்டு, அவ்வளோதான். ஸோ கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியவன் பிரம்மச்சாரி, மோட்சார்த்தின்னு மோட்சம் வேணும்னு ஆசைப்படக்கூடியவன் துரியாம் ஜபே துரியா காயத்ரியை ஜபிக்க வேண்டும். परमो ज्ञेयः परं सायुज्यम् आप्नुयात् अन्यथा प्रजपेत्यः तु स जपो विफलो भवेत्. सम्पुटा एका षडोङ्कारा भवेत् सा ऊर्ध्वरेतसा गृहस्थः ब्रह्मचारी वा मोक्षार्थी तुरीयां जपेत्. तुरीयपादः गायत्र्याः परो रजसे सावधों ध्यानम् अस्य प्रवक्ष्यामि जपसा अङ्गफलप्रदम्. ஸோ துரிய பாதக 4வது பாதம், காயத்ரியோட 4வது பாதம் என்னென்னா பரோ ரஜசே சாவதோம் அப்படிங்கிற இது வார்த்தை. ஸோ இது வந்து குப்தமாக உள்ள ஸ்லோகம் சொல்கிறார். அப்புறம் ரஜகன ரஜோகுணம் கூடிய இல்லையா, ரஜோகுணம் கூடியவர்களுக்கு அதுக்கு மேலே அசௌ உது ஓம் அப்படின்னு பிரிச்சுக்க வேண்டியதா. இந்த ஓங்காரமே பிரம்மம், இந்த ஓங்காரமே பிரம்மம், பரோரஜசே சாவதோம் அப்படிங்கிறது அந்த ஒரு மீனிங்கில் சொல்லப்படுறது. ஸோ தியானம் அஸ்ய பிரவக்ஷாமி, இதை எப்படி தியானம் பண்ணது, காயத்ரியோட தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஜப ச அங்க பலப்பிரதம், அந்த ஜபிக்கிறதுனாலும் அதோடைய அங்கங்களோடு கூடிய அந்த பலனை நான் உனக்கு இப்போ சொல்ல போகிறேன்ட்டு நாரதர்கிட்ட சொல்கிறேன். परो रजसे सावधों ज्ञानम् अस्य प्रवक्ष्यामि जपसत् अङ्गफलप्रदम्. विकसित पद्मं स अर्कसोम अग्निबिम्बं प्रणवमयम् अचिन्त्यं यस्य पीठं प्रकल्प्यम् अचल परम सूक्ष्मं ज्योतिः आकाशसारम् भवतु मम मुदे असौ सच्चिदानन्दरूपः. காயத்ரி தேவியை தியானம் பண்ணுறது எப்படி தியானம் பண்ணுறோம்? விகசித பத்மம் ஹிருதி,
ஹிருதய தாமரையில் ஒரு ஹிருதயத்தில் ஒரு தாமரை இருக்குது. அந்த தாமரையை தான் ஓங்காரம்ன்ற பிரணவமயம், அது பிரணவமயமான ஓங்கார ரூபமான அந்த தாமரை. அதில் அர்க்க சோம அக்னி 3. அது இதே தான் பாகவத்தில் அங்குஷ்ட புருஷன் இருக்கும்போது கீழே அர்க்கன் சூரியன், அதுக்கு மேலே சந்திரன், அதுக்கு மேலே அக்னி, அப்படி தான் வரிசையாக மேலே இருக்கும். அதுக்கு மேலே அங்குஷ்ட புருஷனாக இருப்பார். அது மாதிரி காயத்ரியே அதே மாதிரி அந்த தாமரையில் ஹிருதய தாமரை ஓங்காரத்துக்கு மேலே இந்த 3 கடவுளும் அர்க்கன் சோமன் அக்னி இதெல்லாம் என்னது ஜோதிஷ், 3மே ஜோதி இல்லையா? ஜோதி ரூபமாக காயத்ரியே ஜோதி தான். அப்போது அச்சிந்தியம், எண்ணத்துக்கு அப்பாற்பட்டது, மனசால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்போ ஏற்பட்ட ஓங்கார ஸ்வரூபமான தாமரை மேலே எஸ்ய பீடம் பிரகல்பயம். ஸோ அந்த காயத்ரி தேவிக்கு ஒரு பீடத்தை ஏற்படுத்தியாச்சு. அப்படி பீடத்தை ஏற்படுத்தி தாமரை பீடத்தில் அவளை உட்காத்தி அதுக்கு மேலே ஜோதி ஸ்வரூபமாக, அதான் அர்க்க சோம அக்னி பிம்பம், அதோடைய பிம்பமாக அச்சல பரம சூக்ஷ்மம் ஜோதி, அசையாத ஜோதி, அப்படி ஜோதி ஸ்வரூபமாக சூக்ஷ்மமான ஜோதியாக ஆகாஷசாரம். ஆகாஷசாரம்னு ஆகாசம் நிறைந்த சூரியனோட கிரணங்கள் எங்கே தான் இல்லை. ஸோ அந்த சூரியனோட சக்தியாகப்பட்ட அந்த காயத்ரி ஆகாஷசாரம்ங்கிறது இங்கே காயத்ரி. சக சச்சிதானந்த ரூபக, அசௌ சச்சிதானந்த ரூபக. இந்த காயத்ரி வந்து சத்து சித்து ஆனந்த வடிவமான அந்த காயத்ரி தேவி மம முதே பவது, எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு தேவியை தியானிக்கிறோம் ஹிருதயத்தில். विकसितपद्मं स अर्कसोम अग्निबिम्बं प्रणवमयम् अचिन्त्यं यज्ञपीडं प्रकल्प्यम् अचलपरमसूक्ष्मं ज्योतिः आकाशसारं भवतु मम मुदे असौ सच्चिदानन्दरूपः. त्रिशूलयोनि सुरभिम् अक्षमालाञ्चलिङ्गकम् अम्बुजं च महामुद्राम् इति सप्त प्रदर्शयेत्. या सन्ध्या सा एव गायत्री सच्चिदानन्दरूपिणी भक्त्या तां ब्राह्मणः नित्यं पूजयेच्च नमित् ततः. ஸோ யோனிகள் இதெல்லாம் காட்டுற முத்திரை காட்டுறது. இப்போ முத்திரைன்னா கைகளால் விரல்களால் காட்டக்கூடிய முத்திரைகள். இதில் வந்து ஏற்கனவே நம்ம 24 முத்திரை முன்னாடி பார்த்தோம். அந்த முத்திரைகள்லாம் திருப்பி ரிப்பீட் ஆகுது. இங்கே வேறு ஒன்றும் இல்லை. திரிசூலம் அப்படிங்கிற முத்திரை காட்டணும், யோனி முத்திரை காட்டணும், அப்புறம் சுரபி முத்திரையை காட்டணும், அக்ஷமாலா அந்த அக்ஷமாலையோட முத்திரையை காட்டணும், லிங்கம் அந்த முத்திரை, அப்புறம் அம்புஜம் தாமரை முத்திரை, மகாமுத்ராம் மகாமுத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது. இப்படி இது சப்த பிரதேசம், இப்படி 7 விதமான அந்த இதை கைகளால் அந்த காயத்ரி தேவிக்கு காட்டணும். சா சந்தியா சா ஏவ யா சந்தியா, சந்தியா வந்தனம் பண்ணும்போது சந்தியா தேவி ஆராதிக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த சந்தியா தேவி வேறு இல்லை, காயத்ரி தேவி வேறு இல்லை. சா ஏவ காயத்ரி சச்சிதானந்த ரூபிணி, சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரபிரம்மமான ரூபமாகப்பட்டவள் காயத்ரி. தாம் பிராமணக பக்தியா, பிராமணர்கள் அந்த தேவியை பக்தியோடு கூட நித்தியம் பூஜையது, டெய்லி பூஜை பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ணணும். ச நமே ததக, அவளை வணங்க வேண்டும். त्रिशूलयोनि सुरभिम् अक्षमालां च लिङ्गकम् अम्बुजं च महामुद्राम् इति सप्त प्रदर्शयेत्. या सत्यां सा एव गायत्री सच्चिदानन्दरूपिणी भक्त्या तं ब्राह्मणः नित्यं पूजयेत् च नमेत् ततः. தமிழே தாம். राधिकृष्ण मैम अर्थ ओके. ध्यातस्य पूजां कुर्वीत पञ्चभिः च उपचारकैः लं पृथ्वी आत्मने गन्धम् अर्पयामि नमो नमः. हम आकाशात्मने पुष्पं च अर्पयामि नमो नमः. यं च वायुवात्मने धूपं च अर्पयामि ततः वदेत्. ஸோ தியாத்தசியான தியானிச்சாச்சு. இப்போ தியானம் பண்ணியாச்சு, அது முடிஞ்சாச்சு. அந்த தியானிக்கப்பட்ட அந்த தேவிக்கு காயத்ரி தேவிக்கு இப்போ பூஜை பண்ணுறோம். அடுத்தாப்புல உங்களுக்கு முதல்ல தியானம், அதுக்கப்புறம் தான் பூஜை பண்ணுறோம். ஸோ பூஜை பண்ணுறோம். பூஜாம் குர்விதா பஞ்சபிகீச்ச உபச்சார கைகி, 5 விதமான பூஜை பண்ணுறோம். அது வந்து என்ன சொல்லி பண்ணுறோம்? லம் பிருத்வி ஆத்மனே கந்தம் அர்ப்பயாமி நமோ நமக. எல்லாம் மானச பூஜையிலே பண்ணிட வேண்டிதான். ஸோ லம்ங்கிற எழுத்து பீஜம்,
ஸோ பிருத்திவி பீஜமாக லம்னு சொல்லிட்டு லம்மு பிருத்திவி ஆத்மனே. ஸோ என்னது ஆகாசம், இது 5 விதமான இது இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள். அந்த பஞ்சபூதங்களே நம்ம இப்போ இது பண்ணுறோம். பிருத்திவி ஆத்மாவாக இருக்கக்கூடிய லம் பீஜத்தை கந்தம் அர்ப்பயாமி, அதை சொல்லிட்டு கந்தத்தை தேவிக்கு சமர்ப்பிக்கிறோம். கந்தம் சந்தனம் இதிலேயே சமர்ப்பிக்கிறது. அர்ப்பயாமி அர்ப்பிக்கிறேன். ஹம் ஆகாஷாத்மனே, ஆகாஷ ரூபியான காயத்ரிக்கு ஹம் அப்படிங்கிற அந்த புஷ்பத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். ஹம்ங்கிறது அந்த புஷ்பத்துக்கு ஈக்குவலாக. ஸோ ஹம்ங்கிற புஷ்பத்தை அர்ப்பயாமி நமோ நமக, அவனுக்கு நமஸ்காரம். எம் வாயுவாத்மனே, ஸோ வாயு. ஸோ பிருத்திவியை எடுத்து ஆகாசமாக எடுத்து வாயு எடுத்து எம் சொல்லிவிட்டு எம் வாயுவாத்மனே தூபம், அப்போ தூபம் காட்டுறோம். ஸோ தூபம் ச அர்ப்பயாமி நமோ நமக. இது வந்து மானச பூஜையாகவும் வச்சுக்கலாம். மனசுலேயே தியானம் பண்ணியாச்சு, மனசுலாலே பூஜை பண்ணலாம். இல்லை வெளியில் பூஜை பண்ணுறோச்சையும் இதெல்லாம் போட்டு நம்ம பூஜை பண்ணலாம். पूजां कुर्वीत पञ्चविशेष उपचारकैः लं पृथ्वी आत्मने गन्धम् अर्पयामि नमो नमः हम् आकाशात्मने पुष्पं च अर्पयामि नमो नमः यं च वायुवात्मने धूपं च अर्पयामि तदुपदेत् रं च वन्यात्मने दीपम् अर्पयामि ततः वदेत् वम् अमृतात्मने तस्मै नैवेद्यमपि च अर्पयेत् यं रं लं वम् अहम् इति च पुष्पाञ्जलिम् अथ अर्पयेत् एवं पूजां विधाय अथ च अन्ते मुद्राः प्रदर्शयेत्. ஸோ அடுத்து எம் வந்து முடிச்சிடு, வாயு முடிச்சிடுது. அப்புறம் ரம் வந்து வன்னிங்கிறது தீ, நெருப்பு இல்லையா, ஜோதி. ஸோ ரம் பிரம்ம வன்னி ஆத்மனே தீபம் அர்ப்பயாமி, தீபத்தை காட்டுறோச்சு. இதை சொல்லிட்டு ரம் வன்னி ஆத்மனே நமோ நமக அப்படி சொல்லிட்டு தீபம் அர்ப்பயாமி அப்படி காட்டுறோம். வம்ங்கிற பீஜம் வந்து பீஜாட்சரம் வந்து அமிர்தாத்மனே. ஸோ அமிர்தமயமாக இருக்கக்கூடிய, அப்போ அமிர்தங்கிறது ஜலத்துக்கு, ஜலத்தத்துவம் தான் அமிர்தம்னு சொல்கிறோம் இல்லையா, ஜலத்தத்துவம். ஸோ அந்த வம்ங்கிறது ஜலத்தத்துவத்துக்கு அந்த நமஸ்காரம் பண்ணுறோம். தஸ்மை நைவேத்தியம் அப்படி சார்ப்பையேத், அப்போ நைவேத்தியம் கொடுக்குற வச்சு வம் அப்படிங்கிற வங்காரத்தை சொல்லி அர்ப்பணம் பண்ணணும். இப்படியாக எம்மு ரம்மு லம்மு வம்மு ஹம்மு இப்படி 5 பீஜாட்சரங்கள் 5 பஞ்சபூதங்களுக்கு பிரிக்கிற மாதிரி இருக்குது. அப்படி சொல்லி மொத்தமாக புஷ்பத்தை கையில் எடுத்து புஷ்பம் அர்ப்பயாமி புஷ்பாஞ்சலியும் அத அர்ப்பயேத்து அப்படி புஷ்பாஞ்சலியாக கைகளில் நிறைய பூ எடுத்து எம் ரம் லம் வம் ஹம் அப்படி சொல்லிட்டு அது அர்ப்பணம் பண்ணணும். ஏவம் பூஜாம் விதாயா, இவ்வாறு பூஜையை முடித்து அத்தச்ச அந்தே முத்ரா பிரதர்ஷியது, அது முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி முத்திரைகளை காட்டணும். ஸோ இது வந்து ஃபிசிக்கலாக பூஜை பண்ணினாலும் அதுக்கப்புறமும் முத்திரைகளை காட்ட வேண்டும். रं च वह्नि आत्मने दीपम् अर्पयामि ततः वदेत् वम् अमृतात्मने तस्मै नैवेद्यम् अपि च अर्पयेत् यं रं लं वं हम् इति च पुष्पाञ्जलिम् अथ अर्पयेत् एवं पूजां विधाय अथ च अन्ते मुद्राः प्रदर्शयेत्. ध्यायेत् मनसा देवीं मन्त्रम् उच्चारयेत् शनैः न कम्पयेत् शिरः ग्रीवां दन्तान् न एव प्रकाशयेत् विधिना अष्टोत्तरशतम् 28 एव वा दशवारम् अशक्तः वा न अतः न्यूनं कदाचन. ओके. ஸோ மனசா தேவீம் தியாயேத் மந்திரம் உச்சாரையேத் ஷனைஹி. ஸோ அந்த மந்திரம் எல்லாம் சொல்லும்போது எம் ரம் லம் வம்லாம் கத்தியெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, மெதுவாக தான் உச்சாரணம் பண்ணணும். மனசா தியாயேத்து தேவீம், மனசாலேயே தியானிக்கணும் தேவியை. ந சிரக கம்பையேத்து, அப்படி தலையெல்லாம் ஆட்டப்படாது, அப்படி ஸ்டடியாக நின்று பூஜை பண்ணணும், மனசால் தியானிக்கணும். கிரீவாம், தலையும் கழுத்தையெல்லாம் ஆட்டப்படாது. தந்தான் நைவ பிரகாஷே, பல்ல காட்டப்படாது, பல்ல காட்டாமல் வாயை மூடிண்டு அழகாக ஜபிக்கணும். ஸோ விதினா அஷ்டோத்தர சதம் 28 ஏவ, அதாவது 108, அஷ்டோத்தர சதம்ங்கிறது 108. ஸோ முறைப்படி 108 ஸ்லோகத்தை சொல்லி மந்திரங்களை சொல்லி, அது காயத்ரி மந்திரம் தான் 108. 20 ஏவச்ச, அதாவது அல்லது 21. சரி 108 முடியல, 21 அதுவும் முடியல. தசவாரம் அசக்தகா தசவாரம், எனக்கு 108 21 எல்லாம் முடியலைன்னா 10 வாட்டியாவது 10 தரமாவது.
ந அத்தக நியூனம் கதாச்சனா ஒரு தடவை கூட 10க்கு கீழே சொல்லக்கூடாது. ஸோ இப்படி மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும் மனசால. ध्यायेत्तु मनसा देवीं मन्त्रम् उच्चारयेत् शनैः न कम्पयेत् शिरः ग्रीवां दग्धानैव प्रकाशयेत् विधिना अष्टोत्तरशतम् 28 एव वा दशवारम् अशक्तः वा न अतः न्यूनं कदाचन तत उद्वासयेत् देवीम् उत्तम इति अनुवाकतः न गायत्रीं जपेत् विद्वान् जलमध्ये कथञ्चन यतः स अग्निमुखी प्रोक्त इति आहुः केचिन् महर्षयः. சான்னு சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் காயத்ரிலாம் ஸ்ரீலிங்கம் இல்லையா, அது மாதிரி புரோக்தா இத்தி ஆகு. ஓகே. ததக உத்வாசையே தேவி, அதாவது உத்வாசனம் பண்ணுறது இது ஆவாகனம் பண்ணிட்டோம், தேவியை ஆவாகனம் பண்ணியாச்சு. இப்போ அதை எடுத்து அதை வேறு இடத்துல மாற்றுவோம் இல்லையா, அதை பழைய இடத்துக்கு கொண்டு வந்துடணும். ஸோ உத்வாசையே தேவி, உத்வாசனம் பண்ணினா தேவியை தூக்கி யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படி சொல்லி அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து வச்சுடணும். ஸோ உத்தம அப்படிங்கிற அந்த அணுவாக்கத்தை சொல்லணும். வேதத்தில் அணுவாக்கங்கள் நிறைய உண்டு, அதில் மந்திரங்கள் உண்டு. அதில் உத்தமான ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அணுவாக்கம், அந்த அணுவாக்கங்கிறது கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் வச்சுக்கலாமே, ஒரு பேராகிராஃப் முழுக்க இருக்கும் அந்த மந்திரம். ஸோ அந்த உத்தமாங்கிற ஆரம்பிக்கிற அந்த அணுவாக்கத்தை சொல்லி தேவியை உத்வாசனம் பண்ணணும், யதாஸ்தானத்தை கொண்டு வைக்கணும். ந காயத்ரி ஜபேத் வித்வான் ஜலமத்தியே, ஜலத்தில் நின்றுட்டு காயத்ரி மந்திரம் சொல்லவே கூடாது. ஏன்னா இது அக்னியை சார்ந்தது, சூரிய மந்திரம், சூரியனோட சக்தி. அப்போ போய் ஜலத்தில் போய் நின்றுட்டு இந்த தேவியை ஜபிக்கவே கூடாது. எதக சா அக்னிமுகி புரோக்தா, ஏன்னா அவள் அக்னியாக சொல்லப்பட்டிருக்கிறாள். இது ஆகுகு கேச்சித் மகர்ஷியக, இவ்வாறு சில மகர்ஷிகள் சொல்கிறார்கள். देवीम् उत्तम इति अनुवाकतः न गायत्रीं जपेत् विद्वान् जलमध्ये कथञ्चन यतः स अग्निमुखी प्रोक्ता इति आहुः केचित् महर्षयः. सा अग्निमुखी सुरभिः ज्ञानशूर्पञ्च कूर्मः योनिश्च पङ्कजं लिङ्गं निर्वाणकं चैव जप अन्ते अष्टौ प्रदर्शयेत् यदक्षरपदभ्रष्टं स्वरव्यञ्जनवर्जितं तत्सर्वं संयतां देवी कश्यपप्रियवादिनी. ஸோ இனிமேல் இன்னும் முத்திரை காட்டணும். இப்போ மந்திரமெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் முதிரைகள் காட்டணும். அது என்னெல்லாம் முதிரைன்னு சொல்கிறேன், அந்த டோட்டல் முதிரைகள் உள்ள அந்த பிரித்து இங்கே காட்டுறோம், அவ்வளோதான். சுரபி முதிரை, ஞான முதிரை, சூர்ப முதிரை, கூர்ம முதிரை, எல்லாம் அந்த விரல்களை வச்சு அந்த ஷேப்பில் கொண்டு வந்து காட்டுறது. யோனி முதிரை, பங்கஜம் தாமரை முதிரை, லிங்கம், நிர்வாணகம்ங்கிற முதிரை, இப்படி அந்த அஷ்டவ் பிரதர்ஷியது 8 முதிரைகள். ஏற்கனவே ஒரு வாட்டி 7 முதிரை காட்டினோம், இப்போ திருப்பி 8 முதிரை காட்டணும். இந்த 8 முதிரைகளையும் காட்டணும். அப்புறம் க்ஷமா பிரார்த்தனை இல்லையா, க்ஷமா பிரார்த்தனை தான் ஏதாவது தப்பு பண்ணி தான் மன்னிச்சுக்கோ, ஏதோ அச்சர பத பிரஷ்டம், நான் சொல்கிற அச்சரத்தில் தப்பாகிடுதோ, பதத்தில் சொல்லில் தப்பாகிடுதோ, ஸ்வர வெஞ்சன வர்ஜிதம், ஸ்வரத்தை ஒழுங்காக உச்சரிக்கலை, வெஞ்சன மெய்யெழுத்தை ஒழுங்காக உச்சரிக்கலை, அது மாதிரி எல்லாம் விட்டுட்டேன் என்றால் தத் சர்வம் சமயதாம் தேவி, அதெல்லாம் நீ மன்னிச்சுக்கணுமா. கஷ்யப பிரியவாதினி, அதாவது கஷ்யபரோட பேசக்கூடியவளேன்னு சொல்கிறான். கஷ்யப ரிஷி இங்கே எங்கே வந்தார், கஷ்யபருடன் சம்பாஷணம் பண்ணக்கூடிய தேவியே அப்படின்னு சொல்கிறாருங்க. கஷ்யபரோட மகன் இல்லையா ஆதித்யன்கிறது, அதனால கஷ்யபர் வந்து மாமனார் ஒரு ஸ்தானத்தில் வந்துடுறார். ஸோ அவருக்கு பிரியமானவள். जप अन्ते अष्टौ प्रदर्शयेत् यत् अक्षर पदभ्रष्टं स्वरव्यञ्जनवर्जितं तत्सर्वं क्षम्यतां देवी कश्यपप्रियवादिनी. गायत्री तर्पणं च अतः करणीयं महामुने. गायत्री छन्द आख्यातं विश्वामित्र ऋषिः स्मृतः सविता देवता प्रोक्ता विनियोगश्च तर्पणे.
ஸோ காயத்ரி தர்ப்பணம்னா திருப்திப்படுத்துகிறோம். காயத்ரி திருப்திப்படுத்துறதுல எனக்கு இப்படி ஜலத்தை கூட அப்படியே விட்டுட்டே இருப்போம் இல்லையா, ஜலத்தை விட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி விடணும். ஸோ அப்படி காயத்ரிக்கு திருப்தி ஏற்படுத்தணும் கர்ணிய மகாமுனி. அதுக்கப்புறம் பண்ணணும் காயத்ரி சந்தஸுக்கு யார் ரிஷின்னு பார்த்தாரு, விஸ்வாமித்திரர் தான். விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி மந்திரத்தை கொண்டு வந்திருக்கார் உலகத்துக்கு. ஸோ அவர் தான் விஸ்வாமித்திரர் தான் ரிஷி என்று சொல்லப்படுகிறது ஸ்மிருதிகளில். சவிதா தேவதா, ஏன்னா மந்திரத்துக்கு ஒரு தேவதை இருக்கணும். அந்த தேவதை யாருன்னு பார்த்தா சூரியன் தான் தேவதை மந்திரத்துக்கு. விநியோகஷ்ட தர்ப்பணம்னு சொன்னா தேவர்களுக்காக சொல்லப்படும். விநியோகம்னா அது அப்ளிகேஷன். விநியோகம்னு சொன்னா விநியோக அப்படி சொல்கிறோம் இல்லையா, வேர் இட் இஸ் யூஸ்டு. ஸோ தர்ப்பணே விநியோக. அப்போ தேவர்கள்லாம் திருப்திப்படுத்துறதுக்காக இந்த காயத்ரி மந்திரத்தை நம்ம சொல்கிறோம். गायत्री तर्पणं च अतः करणीयं महामुने गायत्री छन्दाख्यातं विश्वामित्र ऋषिः स्मृतः सविता देवता प्रोक्ता विनियोगश्च तर्पणे ऊः इत्युक्त्वा च ऋग्वेद पुरुषं तर्पयामि च भुवः इत्येतत् उक्त्वा च यजुर्वेदमतः वदेत स्वः व्याकृतिं समुक्त्वा च सामवेदं समुच्चरेत् मः इत्येतत् उक्त्वा अन्ते अथर्ववेदं च तर्पयेत्. ஸோ பூஹு போக ஸ்வகா மகஹ இந்த 4 வார்த்தைக்கு 4 எழுத தர்ப்பணம் பண்ணுறோம். எப்படின்னா ருக்வேத புருஷன் 4 வேதங்களை. ஸோ பூஹு ருக்வேத புருஷம் தர்ப்பயாமி, ஓம் போக யஜுர்வேத புருஷம் தர்ப்பயாமி அப்படி சொல்லி அந்த தண்ணியை விட வேண்டிதான். ஸ்வகா வியாகிருத்தின்னு சொல்லி, சமுக்துவா அந்த வியாகிருத்தியை சொல்லி, சாமவேதம் தர்ப்பயாமி அப்படி சொல்லி விடணும். மகக இது அப்படி மககான்னு சொல்லிட்டு அதர்வ வேதம் தர்ப்பயாமி அப்படி சொல்லி ஒரு 4 வேதங்களை இந்த 4 எழுத்தில் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம், திருப்திப்படுத்துகிறோம். पुरुषं तर्पयामि च भुवः इत्येतत् उक्त्वा च यजुर्वेदमतः वदेत् स्वः व्याकृतिं समुक्त्वा च सामवेदं समुच्चरेत् महः इत्येतत् उक्त्वा अन्ते अथर्ववेदं च तर्पयेत्. जनः पदान्त इतिहास पुराणम् इति ईरयेत् तपः स्वर्ग आगमं चैव पुरुषं तर्पयामि च सत्यं च सत्यलोकाख्य पुरुषं तर्पयामि च. இப்போ ஓம் ஜனக அப்படின்னு சொல்லிட்டு இதிகாசம் புராணம் தர்ப்பயாமி அப்படி சொல்லிவிடணும். ஸோ ஜனக எல்லா லோகங்கள் 7 லோகங்கள் இருக்குல்ல, அந்த லோகங்களை தான் சொல்கிறாங்க. ஜனர் லோகம், தப்பர் லோகம், எல்லாம் சத்தியலோகம் வரைக்கும் போகிறது. ஸோ அப்புறம் தபக சர்வ ஆகமம் செய்வ புருஷம், ஆகம ரூபமாக. ஆகமம்னு என்னது, அந்த கோவிலில் பண்ணக்கூடிய அந்த விதிமுறைகள், சாஸ்திர ஆகமங்கள். ஸோ அந்த ஆகம புருஷனாக மெயினாக இருக்கக்கூடிய, இப்போ வைகானச ஆகமம் சொல்கிறோம், பாஞ்சராத்திர ஆகமம் சொல்கிறோம், பிரகஸ்பதி ஆகமம் சொல்கிறோம். அந்தந்த ரிஷிகள் ஒரு முறைகளை பண்ணி வச்சுருக்கா சாஸ்திரத்தில். இந்த மாதிரி கும்பிடணும், இந்த மாதிரி கோவிலில் ஆகமங்களை வச்சு ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கா. ஸோ அந்த மாதிரி அந்த ஆகமங்களை ஏற்படுத்தி அந்த மெயினான புருஷனை நான் தர்ப்பயாமி அப்படி சொல்லி தபகான்னு சொல்லிட்டு அதை விடுறேன். ஸோ தபக சர்வ ஆகமம் புருஷம் தர்ப்பயாமி. அடுத்து சத்தியம் சத்தியலோக ஆக்கிய புருஷம். ஸோ சத்தியம்னு சொல்லி ஓம் சத்தியம் சத்தியலோக ஆக்கிய புருஷம் தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் திருப்தி ஏற்படுத்துகிறோம். காயத்ரி மந்திரத்தை சொன்னதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். காயத்ரி இது வந்து காயத்ரி தர்ப்பணம்னு பேராம். இது தர்ப்பணத்துக்கு பேர் காயத்ரி, ஆனால் சொல்கிறது எல்லா லோகத்தையுமே சொல்கிறோம். பூஹு போக ஸ்வகா தான் வருது மந்திரத்தை பொறுத்த வரைக்கும், பூஹு போக ஸ்வகா. ஆனால் இங்கே ஜனக தபகா சத்தியலோகம் வரைக்கும் போய்டுறோம். மகசு ஜனக அப்படி 7 லோகம். जनः पदान्त इतिहास पुराणम् इति हीरयेत् तपः सर्व आगमं चैव पुरुषं तर्पयामि च सत्यं च सत्यलोकाख्य पुरुषं तर्पयामि च. ॐ भूर्लोक पुरुषं तर्पयामि ततो वदेत् भुवः च इति भुवर्लोक पुरुषं तर्पयामि च स्वः स्वर्लोक पुरुषं तर्पयामि ततः परम्.
திருப்பி இப்போ பூபோக ஸ்வகா இப்போ தான் இந்த மந்திரத்துக்குள்ளே வர. அப்போ ஓம் பூகுன்னு சொல்லிட்டு பூர்லோக புருஷம், இந்த பூலோகத்துக்கு எல்லாத்தையும் உண்டாக்கின அந்த புருஷனை நான் தர்ப்பணம் பண்ணுறேன், தர்ப்பயாமி அப்படின்னு சொல்லணும். அடுத்து ஓம் பூக பூர்லோக புருஷம் தர்ப்பயாமி, ஓம் ஸ்வக ஸ்வர்கலோக புருஷம் தர்ப்பயாமி. ஏன்னா பூகு போக ஸ்வகா இந்த மூன்று தான் மெயினாக க்ரியேஷனில் திருப்பி திருப்பி பிறக்கிறது. அப்பா பிள்ளை பிள்ளை இப்படி வரதெல்லாம் இந்த மூன்று லோகத்தில் தான் இருக்குது. பூகு போகங்கிறது அந்தரிஷம். ஸோ அந்தரிஷங்கிறது கைலாஷ். இப்போ நம்ம இருக்கிற கைலாஷ் அது அந்தரிக்ஷம். ஸோ அங்கேயும் பிறப்பையெல்லாம் உண்டு. அந்த அந்தரிஷத்தில் பூதகணங்கள்லாம் பிறக்கும். அதை மாதிரி இந்த மூன்று லோகத்துக்கு மட்டும் இப்போ தர்ப்பணம் பண்ணுறோம். ராதே கிருஷ்ணா, இங்க ஓம் பூர்லோக புருஷம் தர்ப்பயாமி ததஹ வதேத் புவஹ ச லோக புருஷம் தர்ப்பயாமி ச ஸ்வஹ ஸ்வர்கலோக புருஷம் தர்ப்பயாமி ததப்பரம். ஓம் பூஹு ஏகபதாं நாம காயத்ரீம் தர்ப்பயாமி च भुवः द्विपदां गायत्रीं तर्पयामि इति कीर्तयेत् स्वः च त्रिपदां गायत्रीं तर्पयामि ततः वदेत् ॐ भूः भुवः स्वः च इति तथा गायत्रीं च चतुष्पदाम्. ஓகே. ஸோ நான் மூன்று பதங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு பதம்ங்கிறது இங்கே முதல் பாதம்னு எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஓம்பூகுன்னு சொல்லி முதல் பாதத்தில் உள்ள அந்த காயத்ரியை நான் தர்ப்பயாமி திருப்திப்படுத்துகிறேன். புவக அப்படின்னு சொல்லிட்டு திப்பதாம்னா இது ரெண்டு பாதங்கள், ரெண்டாவது பாதம் இருக்கேன். ஸோ அந்த ரெண்டாவது பாதத்தை நான் தர்ப்பணம் பண்ணுறேன். மூன்றாவது பாதத்துக்கு ஸ்வகான்னு சொல்லி நான் திரிப்பதான மூணாவது பாதத்தை நான் தர்ப்பயாமி திருப்திப்படுத்துகிறேன் அப்படி சொல்லணும். அடுத்து மூணு சேர்த்து ஓம் பூகு புவக ஸ்வகா இப்படி மூணு சொல்லும்போது சதுஷ்பதாம் நாலாவது பாதத்தை தர்ப்பயாமி. அது குஹ்ய பாதம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கார். அது வந்து சட்டுன்னு வெளியில் தெரியாது. அது அந்த பாதத்தை நான் காயத்ரியை நான் தர்ப்பயாமி அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை இப்படி சொல்லணும். ஏகபதாं நாம காயத்ரீம் தர்ப்பயாமி ச புவஹ தீபதாं காயத்ரீம் தர்ப்பயாமி இதி கீர்த்தயேத் ஸ்வஹ च त्रिपदां गायत्रीं तर्पयामि ततः वदेत् ॐ भूः श्वः च इति तथा गायत्रीं च चतुष्पदाम्. उषसीं चैव गायत्रीं सावित्रीं च सरस्वतीं वेदानां मातरं पृथ्वीं अजां चैव तु कौशिकीं सांकृतिं वै सार्वजितिं गायत्रीं तर्पणे वदेत्. ஸோ காயத்ரிக்கு பல பேரை சொல்லிட்டாருங்க, 10 பேரை சொல்லிட்டாருங்க. உஷசி அப்படின்னு காலம்புறம் வேலையில் பண்ணுறோம்னா உஷசி, காயத்ரி, சாவித்ரி, சரஸ்வதி, வேதானா மாத்தரம் வேதங்களுடைய அம்மா, அப்புறம் பிருத்திவி ரூபமாக இருக்கக்கூடியவள், அஜாம்னா பிறகு அஜாம்னா மாயைன்னு அர்த்தம், மாயா ரூபியாக இருக்கக்கூடியவள், கௌஷிகி அப்படிங்கிற பெயர்கள்லாம், சாங்கிருதி, சார்வஜிதி இப்படி உள்ள பெயர்களெல்லாம் உச்சரித்து காயத்ரியும் தர்ப்பணே வதேத்து. ஸோ தர்ப்பயாமின்னு சொல்லும்போது ஓம் உஷசீம் தர்ப்பயாமி, காயத்ரியும் தர்ப்பயாமி, சாவித்ரியும் தர்ப்பயாமி அப்படி சொல்லி இதை எல்லாம் தர்ப்பணம் பண்ணலாம், திருப்திப்படுத்தணும். இந்த 10 பெயர்களை சொல்லி उषसीं चैव गायत्रीं सावित्रीं च सरस्वतीं वेदानां मातरं पृथ्वीं अजां चैव तु कौशिकीं सांकृतिं वै सार्वजितिं गायत्रीं तर्पणे वदेत्. तर्पण अन्ते च शान्त्यर्थं जातवेदसं ईरयेत् मानस्तोक इति मन्त्रं च शान्त्यर्थं प्रजपेत् सुधीः ततः अपि त्र्यम्बकः मन्त्रः शान्त्यर्थः परिकीर्तितः. அவ்வளோதான். இதை தர்ப்பணம் எல்லாம் முடிச்சாச்சு, இப்போ திருப்திப்படுத்தியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சாந்தி, அதுக்கு ஜாத வேதசம்னு ஒரு அனுவாக்கம் இருக்குது வேதத்தில். ஸோ அந்த ருக்கு மந்திரத்தை அதை ஜெபிக்கணும், ஈரையேத்தனை சொல்லணும். அதுக்கடுத்தது அதை முடித்ததுக்கப்புறம் மானஸ்தோகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. மானஸ்தோகங்கிற மந்திரத்தை அதுக்கப்புறம் சாந்தி அர்த்தம் பிரஜபேத் சுதீஹி நல்ல புத்திசாலியாகப்பட்டவன் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் திரையம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் இருக்குல்ல கடைசியில் அந்த திரையம்பக மந்திரத்தை சாந்தி அர்த்தம் பரிகீர்த்திதக. ஸோ அதுவும் சாந்தி பாடத்தில் வரக்கூடியதான் திரையம்பகம் யஜாமகே அந்த மந்திரத்தை சொல்லணும். तर्पण अन्ते च शान्त्यर्थं जातवेदसं ईरयेत् मानस्तोक इति मन्त्रं च शान्त्यर्थं प्रजपेत् सुधीः
तनोति त्र्यम्बकः मन्त्रः साङ्ख्यर्थः परिकीर्तितः तत् शम्योः इति मन्त्रं च जपेत शान्त्यर्थमेव तु अतः देवा इति द्वाभ्यां सर्वाङ्गस्पर्शनं चरेत् सेना पृथ्वी मन्त्रेण भूम्यै कुर्यात् प्रणामकं यथा विधि च गोत्रादीन् उच्चरेत् द्विजसत्तमः एवं विधानं सन्ध्यायाः प्रातःकाले प्रकीर्तितं सन्ध्याकर्म समाप्यान्ते अपि अग्निहोत्रं स्वयं हुनेत् அவ்வளோதான். இவை ஏகப்பட்ட மந்திரங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. தச்சம் யோகோன்னு ஆரம்பிக்கிற மந்திரத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் சாந்தி அர்த்தம், இதெல்லாமே சாந்தி பாடம் தான். கடைசியில் சாந்திக்கு வேண்டி எல்லாம் சொல்கிறது. அத்தக தேவாக இது துவாபியாம், அப்போ தேவா காத்துன்னு அப்படி ஒரு 2 மந்திரங்கள் இருக்குது போல் இருக்குது. அந்த மந்திரங்களை சொல்லி சர்வாங்க ஸ்பர்ஷனம் சரையத்து, கையை உடம்பு முழுக்க அப்படி அந்த மந்திரத்தை சொல்லும்போது உடம்பு முழுக்க தொட்டுக்கணும், ஒவ்வொரு அங்கத்தையும் தொட்டுக்கணும். சேனா பிருத்திவி அப்படின்னு ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினால பூமியை குறியாத் பிரணாமகம், நமஸ்காரம் பண்ணணும், பூமியில் நமஸ்காரம் பண்ணணும். இதெல்லாம் சந்தியாவந்தனத்தோட அங்கமாக வருது. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவள் வந்து அங்கத்தெல்லாம் தொட்டுட்டு அதுக்கப்புறம் பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நெடுஞ்சான் கிடையாது, நமஸ்காரம் பண்ணுங்கோ. அந்த சொல்லும்போது தான் இந்த சேனா பிருத்திவிங்கிற மந்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறாங்கிறது. யதாவிதீச்ச கோத்ராதீன் உச்சரேத்து, நம்மளோட அவாவா கோத்திரத்தை அந்த சமயத்தில் உச்சரிக்கணும். இந்த கோத்திரத்தை சொல்லி நமஸ்காரம் பண்ணுறது. ஸோ உச்சரே த்விஜ சத்தமகா பிராமணத்தவர்கள் அவ்வாறு சொல்லணும். ஏவம் பிராத்தக்காலே சந்தியாயாக விதானம், இதுதான் காலை வேளையில் பண்ணக்கூடிய சந்தியாவோடு விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்குன்றார். இந்த முறை தான் பண்ணணும், பிரகீர்த்தி சொல்லப்பட்டிருக்கு. சந்தியா கர்ம சமாப்பிய அந்தே, அது சந்தியா இது பண்ணியாச்சு, சந்தியாவதெல்லாம் முடிச்சாச்சு. அந்தே அப்பி அக்னிஹோத்திரம், அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் இது பண்ணணுமே, அது ஒரு வேலை இருக்குது எல்லா பிராமணனுக்கும். ஸோ அக்னிஹோத்திரம் குணேத்துன்னு ஹோமம் பண்ணுன்றார். அக்னிஹோத்திரத்தை பண்ணு. तच्छम्योः इति मन्त्रं च जपेत् शान्त्यर्थम् एव तु अतः देवा इति द्वाभ्यां सर्वाङ्गस्पर्शनं चरेत् सेना पृथिवी मन्त्रेण भूम्यै कुर्यात् प्रणामकं यथा विधि च गोत्राणि उच्चरेत् द्विजसत्तमः एवं विधानं सन्ध्यायाः प्रातःकाले प्रकीर्तितं सन्ध्याकर्म समाप्य अन्ते अपि अग्निहोत्रं स्वयं पुनेत् पञ्चायतनपूजाञ्च ततः कुर्यात् समाहितः शिवं गणपतिं सूर्यं विष्णुं तथा अर्चयेत् पौरुषेण तु सूक्तेन व्याहृत्या वा समाहितः मूलमन्त्रेण वा कुर्यात् ह्रीश्च ते इति मन्त्रतः भवानीं तु यजेन् मध्ये तथा ईशान्यां तु माधवम् आग्नेयां गिरिजानाथं गणेशं रक्षसां दिशि वायव्याम् अर्चयेत् सूर्यम् इति देवतिथिक्रमः. ஓகே, பஞ்சாயத்தன பூஜை பண்ணு. அதுக்கப்புறம் இதை முடிச்சாச்சு, ஹோமத்தை முடிச்சாச்சு, அக்னிகோத்திரம் முடிச்சாச்சுன்னா பஞ்சாயத்தன பூஜைங்கிறது 5 கடவுள்களுக்கு. நார்மலாக ஷண்மதம் சொல்கிறோம். ஷண்மதத்தில் இவன் முருகன் இருப்பார். இதில் முருகன் விட்டுட்டா பாக்கி 5 தெய்வங்கள். சிவாம் தேவி, சிவம் பார்வதி, அப்புறம் சிவன், அப்புறம் கணபதி, சூரியன், விஷ்ணு, இவன் 5 பேருக்கும் பூஜை பண்ணுறது தான் பஞ்சாயத்தன பூஜைன்னு சொல்லப்படுறது. அவளெல்லாம் அர்ச்சிக்கணும். அதுக்கு சொல்லும்போது என்ன மந்திரம், புருஷ சுக்தம் சொல்லி இவாளெல்லாம் பூஜை பண்ணலாம். புருஷ சுக்தத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா பூஹு புவக ஸ்வகாங்கிற அது ஒரு வியாகிருதிகள் சொல்கிறது. எப்பவுமே பூஹு புவக புகான்னு சேர்ந்து சொல்லக்கூடும்போது அதுகளுக்கு வியாகிருதின்னு பேர். ஸோ இதுக்கு ஏற்ற மந்திரம் இருக்குது போல் இருக்குது. ஸோ அந்த மந்திரத்தை வச்சு ஒருமுகப்பட்ட இதோடு மனசோடு செய்யணும் பூஜை. மூலமந்திரங்கிறது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது ஓங்காரம். ஸோ ஓம்னு சொல்லிவிட்டு அது கூட அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஹ்ரீஷ்சா, ஹ்ரீ அப்படிங்கிற மந்திரம், ஹ்ரீங்காரம் தேவியோட மந்திரம், ஓங்காரம் பிரணவ மந்திரம் எல்லோரும் காமனாக இருக்கக்கூடிய மந்திரம். ஸோ ஏதாவது மந்திரத்தை சொல்லி இந்த மாதிரி பஞ்சாயத்தன பூஜை பண்ணு. பவானீம் தூ யஜேத் மத்தியே, ஸோ பார்வதி தேவிக்கு யாகம் பண்ணன நடுவில். ததா ஈஷான்யாம் தூ மாதவம், 4 மூலை. ஸோ நடுவில் சென்டரில் பவானி இருக்கா. ஈசான மூலையில் விஷ்ணுவை பூஜை பண்ண. ஆக்னேயாம் அக்னிமூலையில் கிரிஜாநாத், அது சவுத் ஈஸ்டில் வரும் அக்னிமூலை. ஸோ அங்கே கிரிஜாநாதம் யார், பரமேஸ்வரன்.
கணேஷம் ரட்சசாம் திஷி நிறுத்தி மூலைங்கிற சவுத்தை தாண்டிடும். அப்போ சவுத் வெஸ்ட் சவுத்து ஆமாம் இல்லை சவுத்துக்கு மேலே வெஸ்ட்டு கரெக்ட் சவுத் வெஸ்ட்டு. அப்போ நிறுத்தி மூலையில் வந்து கணேசம் ரட்சசாம் திஷி அதாவது நிறுத்தி மூலையில் கணேஷனை பூஜை பண்ண நடுவில் சென்ட்ரலில் பவானி அப்படி இந்த மாதிரி நான் பஞ்சாயத்தன பூஜை பண்ணு. அப்புறம் வாயவ்யாம் அர்ச்சையே சூரியம். அப்போ சூரிய பகவான் ஒருத்தர் பாக்கி இருக்கா இல்லையா வாயு கோணத்தில். அப்போ சென்டரில் பவானி வச்சாச்சு, பாக்கி 4 கோணத்தில் மற்ற 4 தெய்வங்களை வாயு மூலையில் சூரியனை அர்ச்சிக்க வேண்டும். ஸோ அவர் எங்கே வருவார், குபேரனுக்கு முன்னாடி வந்துடுவார். ஸோ நார்த்து இந்த பக்கம் வெஸ்ட்டு, அப்போ நார்த் வெஸ்ட்டில் வருவார் அவர். ஸோ இவர் சவுத் வெஸ்ட்டு, அவர் நார்த் வெஸ்ட்டு. ஓகே. சூரியம் இது தேவஸ்திதி கிரமகா. இப்படி ஸ்திதி அதுதான் தேவர்கள் அந்தந்த இடத்துல வச்சு கரெக்டாக அவளை பூஜை பண்ணு. பஞ்சாயத்தன பூஜாஞ்ச சதகுர்யாத் சமாஹிதः சிவம் கணபதிம் சூர்யம் விஷ்ணும் ததா அர்ச்சயேத் பௌருஷேன து சூக்தேன யாப்ருத்யா வா சமாஹிதः மூலமந்த்ரேன வக்குர்யாத் கிருஷ்யதே இதி மந்த்ரதः பவானி துர்யதே மத்யே ததா ஈஷான்யாம் சுமாரவம் ஆக்னேயாம் गिरिजानाथं गणेशं रक्षसां दिशि वायव्याम् अर्चयेत् सूर्यम् इति देवस्थितिक्रमः. राधे कृष्ण मैम. சொல்லுங்க. षोडशानुपचारांश्च षोडश ऋग्भिः अरेन्नरः देवीम् अभ्यर्च्य पुरतः यजेत अन्यान् अनुक्रमात् न देवी पूजनात् पुण्यम् अधिकं क्वचित् ईक्ष्यते. ஷோடச உபசாரம் 16 உபசாரங்கள் இருக்கு இல்லையா. கந்தம் சமர்ப்பயாமி தூபம் சமர்ப்பயாமின்னு அப்படி ஒன்றுன்னா சொல்லி கடைசியில் நிவேதியம் வரும்போது 16 உபசாரங்கள் ஆகிடும். ஷோடச ரிக்பிகி அதுக்கு 16 ரிக் மந்திரங்கள் இருக்குது. ஒரு மந்திரத்தை சொல்லி அது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு இது பண்ணுறோச்சோ ஒரு மந்திரத்தை சொல்கிறான். அந்த மந்திரத்தை சொல்லி ஹரேத் ஹரதிக்கு ஒரு 2 அர்த்தம் இருக்குது. ஹரதிக்கு என்ன அர்த்தம்? ஆப்போசிட் எடுத்துக்கிறது. ஒன்று கொடுக்கறது பூஜை கொடுக்கறது. ஸோ ஹரதிங்கிறது பூஜை. ஸோ இங்கே வந்து ஹரேத் நரக பூஜை செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும், பூஜை கொடுக்கணும். தேவீம் அபியர்ச்சிய புறத்தக முதல்ல தேவியை அர்ச்சனை பண்ணிவிட்டு யஜேத் அன்யான் ஏன்னா சென்ட்ரலில் தேவியை உட்காந்து வச்சாச்சு. அப்போ முதல்ல தேவிக்கு பூஜை, அந்த மந்திரத்தை சொல்லி அவளுக்கு பூஜை பண்ணிவிட்டு ஷோடச உபச்சாரம் ஒரு தெய்வத்துக்கும் கொடுக்கணும். அப்படி பண்ணணும். அனுக்கிரமாத் வரிசையாக ஆரம்பித்து ஈசான மூலையில் ஆரம்பித்து எல்லாருக்கும் பூஜை கொடுத்தாகணும். ந தேவி பூஜனாத் புண்ணியம் அதிகம். தேவி பூஜையை விட புண்ணியமான பூஜை எதுவும் கிடையாது. கொச்சி தீட்சது ஒரு இடத்துல கிடையாது. தேவி பூஜை அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்ட்டார். षोडश अनुपचारांश्च षोडश ऋग्भिः परिग्रहः देवीम् अभ्यर्च्य पुरतः यजेत् अन्यान् अनुक्रमात् नादेवी पूजनात् पुण्यम् अधिकं क्वचित् ईक्ष्यते. अत एव तु सन्ध्यासु सन्ध्या उपासिः श्रुतिरीरिता न अक्षतैः अर्चयेत् विष्णुं न तुलस्या गणेश्वरं दूर्वाभिः न अर्चयेत् दुर्गां केतकैः न महेश्वरम्. அதையேவ ஆகவேதான் சந்தியா உபாஸ்திகி ஸ்ருதி ஈரிதா. சந்தியா காலங்களில் அந்தந்த சந்தியா வேளைகளில் சந்தியா உபாசனை பண்ணணும்னு ஸ்ருதி வேதம் சொல்லியிருக்கு. ந அட்சதைஹி அர்ச்சயேது அட்சதை போடப்படாதுன்ட்டு மங்களாட்சதையை போட்டு அந்த மாதிரி பூஜை பண்ணப்படாது, அர்ச்சனை பண்ணப்படாது. விஷ்ணு அர்ச்சனை பண்ணும்போது அட்சதை யூஸ் பண்ணாது. நான் துளசியா கணேசனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது துளசி யூஸ் பண்ணாதே. துர்வாபிகின அர்ச்சையே துர்காவை அர்ச்சனை பண்ணும்போது அந்த துர்வா அருகம்புல் கணேசனுக்கு தான் இம்பார்ட்டன்ட். அதனால் துர்கைக்கு துர்வா போடாதே, அருகம்புல்லை போடாதே. கேத்தகைன்னா தாழம்பூ. கேத்தகையா புஷ்பம் ஈஸ்வரனுக்கு சரிப்படாது. அதனால் தாழம்பூவால் ஈஸ்வரனை அர்ச்சிக்காதே, சிவனுக்கு அது போடாதே. अतएव तु सन्ध्यासु सन्ध्या उपास्तिः श्रुतिरीरिता न अक्षतैः अर्चयेत् विष्णुं न तुलस्या गणेश्वरं दूर्वाभिः न अर्चयेत् दुर्गां केतकैः न महेश्वरम्. मल्लिका जाति कुसुमं कुटजं पनसं तथा किंशुकं बकुलं कुन्दं
लोद्रं तु करवीरकं शिंशपा अपराजिता पुष्पं बन्दूका अगस्त्य पुष्पके मदन्तं सिन्धुवारं च पाला पालाशकुसुमं यत् तथा दुर्वाङ्कुरं बिल्वदलं कुशमञ्जरिकां तथा शल्लकी माधवी पुष्पम् अर्कमन्दार पुष्पकं केतकीं कर्णिकारं च कदम्बकुसुमं तथा पुन्नाग चम्पकः तद् यूतिका तरगै தத்வத் இல்லையா, தத்வத் யூதிகா एनमं तद्वत् sorry तद्वत् यूतिका तरगै तथा एवम् आदीनि पुष्पाणि देवी प्रियकराणि च. ஓகே, சும்மா பூக்களோட லிஸ்ட்டு தான். இதில் நமக்கு என்னெல்லாம் பூவில் இங்கே ஓரளவு கேட்டிருக்கோன்னு பார்த்தோன்னா மல்லிகை தெரியும் நம்மளுக்கு, மல்லிகா ஜாதி புஷ்பம். அப்புறம் குசுமம்னா பூ, குடஜம்னா இந்த குண்டுமல்லி குடஜம். பனசம்ங்கிறது ஆக்சுவலாக பலாப்பழத்துக்கு பனசம் இங்கே என்னது பலாலெல்லாம் பூவெல்லாம் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. ஸோ பனசம்னு ஒரு பூ இருக்குது. கிம்சுகா பூங்கிறது இந்த பாதிரி பூன்னு சொல்கிறோம்ல, ரெட் கலரில் உள்ள பூ. வகுளம் வகுளம்ங்கிறது மகிழம்பூ. அப்புறம் குந்தம்ங்கிறது பிச்சுப்பூ. லோத்ரம்ங்கிறது ஆகாஷ கங்கைன்னு ஏதோ சொல்கிறான். அது வந்து வெள்ளிலோத்திரம் அப்படின்னு தமிழில் போடுறான், வெள்ளிலோத்திரம் பூ போடுறான். கரவீரகம்னா செம்பருத்தி. ஷிம்ஷபாங்கிறது இந்த சின்ன பூன்னு நினைக்கிறேன், குட்டியாக இருக்கக்கூடியது. அது வந்து சிவனுக்கு ஏற்ற பூவாக இருக்கும் ஷிம்ஷபா. அபராஜிதா புஷ்பம் இது இப்போ தெரியல. பந்தூகாங்கனாலும் ரெட் கலர் பூ தான். பந்தூக புஷ்பம்னே ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ இருக்குதுன்னு சொல்கிறா. செம்பருத்தி ரோஸ் கலர் செம்பருத்தி கூட இருக்கலாம். அப்புறம் அகஸ்திய புஷ்பம் தெரியலை. மதந்தம் சிந்துவாரம் இதெல்லாம் ஒன்றும் புரியலை நமக்கு. இதெல்லாம் பூக்களோட பேர் தான். பாலாஷ குசுமம் கிடையாது, பலாஷ குசுமம்னு இருக்கணும், ரோஜாப்பூ பலாஷ குசுமம். அப்புறம் துர்வா அங்குரம்ங்கிறது இது துர்வாங்கிறது அருகம்புல் பிள்ளையாருக்கு. அப்புறம் வில்வம் வந்து இவருக்கு நம்ம மகேஸ்வரனுக்கு. அப்புறம் குஷமஞ்சரிகாம் அது ஒரு மஞ்சரி, அது ஏதோ ஒரு பூ தான் அது. ஷல்லகி மாதவியெல்லாம் மல்லிகை பூவோட வெரைட்டி தான். ஷல்லகி புஷ்பம். அப்புறம் அர்க்கானா எருக்கு. அப்புறம் மந்தார மலர். அப்புறம் கேதகி தாழம்பூ. கர்ணிகாரம்ங்கிறது கொன்றை பூ. கதம்ப பூ தெரியும் நமக்கு. கதம்பம்ங்கிறது கடம்ப மலர்னு முருகனுக்கு ரொம்ப விசேஷமானது, அது தேவிக்கு ரொம்ப விசேஷமானது கடம்ப மலர். அப்புறம் புன்னாகவரலின்னு சொல்கிறோம் இல்லையா, நல்ல மஞ்சள் கலரில் எல்லோ கலரில். அப்புறம் செண்பகப்பூ. தத்வது யூதிகா அது தெரியல, யூதிகா தகர, இது ரெண்டு பூக்கள். ஏவமாதிரி புஷ்பாணி. இப்போ 5 தெய்வங்கள், அந்தந்த தெய்வத்துக்கு ஏற்ற புஷ்பம்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். யாருக்கு எதை வச்சு பூஜை பண்ணுவோம் கரெக்டாக பூஜை பண்ணணும். போடக்கூடாது, பூவே யாருக்கும் போடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ ஏவமாதிரி இவ்வாறு புஷ்பங்களை எல்லாம் தேவி பிரியக்கராணிச்சா, இதெல்லாம் தேவிக்கு ரொம்ப பிரியமானவை. ராதே கிருஷ்ணா. மல்லிகா ஜாதி குசுமம் குடஜம் பனசம் ததா கிம்சுகம் வதுலம் குந்தம் லோத்ரம் துங்கரம் நீரகம் சிம்ஷபா அபராஜிதா புஷ்பம் மத்ருத அகஸ்த்ய புஷ்பகே மதந்தம் சிந்துவாரம் ச பலாஷ குசுமம் ததா உருவா அங்குரம் பில்வதலம் குஷமஞ்சரிகாம் ததா शल्लकी माधवी पुष्पम् अर्कमन्दार पुष्पकं केतकीं कर्णिकारं च कदम्ब कुसुमं तदा पुन्नागः चम्पकः तद्वत् यूतिका तकरौ तथा एवमादीनि पुष्पाणि देवी प्रियकराणि च. राधे कृष्ण मैम. Yes ma'am. गुकुलस्य भवेत् धूपः दीपः स्यात्तिल तैलतः कृत्वा इत्थं देवता पूजां ततः मूलमनुं जपेत् एवं पूजां समाप्यैव वेदाभ्यासं चरेत् बुधः. படிச்சிருமா ஃபுல்லா படிச்சிருங்க. ततः स्ववृत्त्या कुर्वीत पौष्यवर्गार्थ साधनं तृतीय दिनभागे तु नियमेन विचक्षणः. ஓகே, குங்குலசேனா அது குங்குலியம்னு சொல்கிறோம் இல்லையா, மணப்பொருள்களை காட்டுறது, அதுதான் தூபம் காட்டுறதுக்கு இந்த குங்குலியத்தை யூஸ் பண்ணிக்கோ. அடுத்தது தீபம் காட்டுறதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்கிறேன்.
தைலத்தக தில என்ன இந்த நல்லெண்ணெய் விட்டு தீபம் காட்டுப்போம். கிருத்வா யுத்தம் தேவதா பூஜாம், இப்படியாக தேவதைக்கு பூஜை பண்ணி தத்தோ மனும்னாலே மந்திரம்னு சொல்லியிருக்கோம். மூலமந்திரம்னு தேவியோட மூலமந்திரம்னு ஐம் க்ரீம் க்ளீம் சொல்ல வேண்டியதான். பகவதி விச்சையா சாமுண்டாயி விச்சைன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மூலமந்திரத்தை சொல்லணும் ஜபயத்தை. ஏவம் பூஜாம் சமாப்பிய ஏவா, இவ்வாறு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வேத அபியாசம் சரேத்து புதக, வேதத்தை படிக்கணும், வேத அத்தியனம் பண்ணணும், அது அபியாசம் பண்ணணும். ததக ஸ்வவிருத்தியாக குர்வீத்த, அதுக்கப்புறம் தன்னோட ஆஃபீஸ் வேலையில் இருக்க ஆஃபீஸ் போகணுமே. இப்போ இவெல்லாம் பூஜையெல்லாம் முடித்து சந்தியாவந்தனம் பண்ணி பஞ்சாவதன பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸுக்கு போகிற வேலையை பாருங்க. ஸ்வவிருத்தி, தன்னுடைய விற்த்தியை கவனிங்கோ. குர்வீத்த பௌஷ்ய வர்க்க அர்த்த சாதனம், அது என்னது, மக்களுக்கு பணம் சம்பாதிக்கணுமே, அர்த்த சாதனம். ஸோ சம்பாதிக்கிற வேலையெல்லாம் அவாவா பாருங்கோ. திருதீய தினபாகே, அது தேர்ட் பார்ட் ஆஃப் த டேல 3வது பாகம் சந்தியாகாலம். நியமேன விசக்ஷணக. ஸோ அந்த தேர்ட் பார்ட் ஆஃப் த டேங்கிறது அந்த காலங்காத்தால் ஆஃபீஸ் போகிற டைம் தான் சொல்கிறேன். ஏன்னா முதல்ல பிராத்த காலம் வந்தது, சந்தியாகாலம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு அப்படி பிரிக்கிறோம், யாமங்கள்லாம் பிரித்து சொல்லிடுறோம் இல்லையா. ஸோ அது தேர்ட் பார்ட் ஆஃப் த டேயில் உன்னுடைய ஆஃபீஸ் வேலைகள், உன்னுடைய ரெகுலர் டியூட்டிஸு அதெல்லாம் கவனிச்சுட்டு விசக்ஷணக, நல்ல அறிவாளியாகப்பட்டவன் அந்த மாதிரி காரியத்தை செய்யணும். தன்னோட குடும்பத்தை போஷிக்கணும் இல்லையா, அதான் போஷிய வர்க்கம். इति श्रीमद्भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायाम् 11 स्कन्धे संज्ञानीकृत्य वर्णनं नाम सप्तदशोऽध्यायः। सर्वं जगदात्मार्पणमस्तु। अथ अष्टादशोऽध्यायः। नारद उवाच पूजा विशेषं श्रीदेव्याः श्रोतुमिच्छामि मानद, येन आश्रितेन मनुजः कृतकृत्यत्वम् आवहेत्. இப்போ நாரதர் கேட்குறார், பூஜா விசேஷம் ஸ்ரீதேவியாக, ஸ்ரீதேவியோட பூஜை விசேஷம் எப்படி ஸ்ரோதுமிச்சாமி, அதை நான் கேட்க விரும்புகிறேன். ஏன ஆசிரித்தேன, எதை கடைப்பிடித்தால், எந்த ஒரு பூஜையை பண்ணினால் மனிதர்கள் கிருத்தகிருத்தியத்துவம் ஆவகேத்து, செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிறான். ஸோ அந்த பூஜையை பண்ணினா என்ன செய்யணுமோ அதை செய்தவன் ஆறான் மனுஷன், அதை பற்றி எனக்கு சொல்லுங்கன்ட்டு கேட்டார். இப்போ पूजा विशेषं श्रीदेव्याः श्रोतुमिच्छामि मानद, येन आश्रितेन मनुजः कृतकृत्यत्वम् आवहेत्. श्रीनारायण उवाच देवर्षे शृणु वक्ष्यामि श्रीमातुः पूजनक्रमं, मुक्तिप्रदं साक्षात् समस्त आपन्निवारणम् आचम्य मौनी संकल्प्य भूतशुद्धि आदिकं चरेत्. मातृकान्यासपूर्वन्तु षडङ्गन्यासम् आचरेत्. शङ्खस्य स्थापनं कृत्वा सामान्य अर्घ्यं विदाय च पूजाद्रव्याणि च अस्त्रेण प्रोक्षयेत् मतिमान् नरः. இப்போ இப்போ காயத்ரி ஒரு வழியாக பிடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் திருப்பி வர சாயம் சந்தியா பின்னாடி வரதா தெரியல எனக்கு. இந்த இடத்துல ஸ்ரீமாதாவோட பூஜை, மாதா பூஜை, தேவி பூஜை, பவானி. ஸோ தேவர்ஷே நாரதரே சுணு சொல்கிறேன் கேளு. ஸ்ரீமாதுகு பூஜனக்கிரம், ஸ்ரீமாதாவாகப்பட்ட தேவியோட பூஜையை சொல்கிறேன். முக்தி பிரதம், அது இந்த லோகத்தில் போகத்தை கொடுக்கும், அதான் முக்தி. செத்ததுக்கப்புறம் மோட்சத்தை கொடுக்கும், அது முக்தி. ஸோ முக்தியும் கொடுக்கக்கூடிய அந்த பூஜையை பற்றி சொல்கிறேன். சாட்சாத் சமஸ்த ஆபத்து நிவாரணம், நம்மளை ஆபத்தில் எல்லாம் தடுக்கக்கூடிய அந்த பூஜை, அதை நான் சொல்கிறேன். ஆச்சம்ய, நம்ம ஆச்சமனம் பண்ணணும், கை காலெலாம் லம்பி சுத்தப்படுத்திட்டு, மௌனமாக இருக்கணும், பேசப்படாது.
சங்கல்பிய ஏதோ ஒரு சங்கல்பத்தை பண்ணிக்கிறது, தேவி நான் இப்படி பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு பூத சுத்தி ஆதிக்கம், பூத சுத்தி முதல்ல ஆச்சரணம் படிக்கிறச்சோ ஃபஸ்ட்டு வந்தது பூத சுத்தி. உடம்புலேருந்து பாவத்தை அப்படியே உருட்டி எடுத்து வெளியில் துப்பிட்டு புது உடம்பு அப்படியே உண்டாக்குறோம் இல்லையா, அது பூத சுத்தின்னு ஒரு சாப்டர் ஃபுல்லாகவே அது பூத சுத்தி பண்ணுறதை பார்த்தோம். ஸோ அப்படி பூத சுத்தியெல்லாம் பண்ணிட்டு உடம்பெல்லாம் சுத்தமாக்கிண்டு மாத்ருகாநியாசபூர்வம், முதல்ல மாத்ருகாநியாசம்ங்கிறது மாத்ருகைகள்ங்கிறது லெட்டர்ஸ். இப்போ சான்ஸ்கிரிட் லெட்டர்ஸில் 50 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 50 எழுத்துக்களே அங்கங்கே நம்ம வந்து நியாசம் பண்ணிக்க, ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம், அந்தர்முகமாகவும் பண்ணலாம். ஸோ உள்ளுக்குள்ளேயே ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லி அந்த நர்வெல்லாம் அப்படியே நம்ம இது பண்ணணும், தூண்டி விடுறது. இந்த மாத்ருகாநியாசம் பண்ணுறது எல்லாமே அந்தந்த லெட்டர்ஸ் வந்து அந்தந்த நரம்புகளை வந்து நம்ம தூண்டி விடட்டும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பம் தான் அது. ஸோ அந்த மாத்ருகாநியாசத்தை அப்படி பண்ணிவிட்டு ஷடங்க நியாசம் ஆச்சரு. ஷடங்க நியாசம் தான் ஹிருதயாய நம, ஷிகாய ஸ்வாகா, சிரசாய வஷட்டு, அல்ல ஷிகாய வஷட்டு சொல்லுவோம், சிரசாய ஸ்வாகான்னு சொல்லுவோம், ஷிகாயை வஷட்டு, கவச்சாய ஹும் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நேத்திரத்ரயாய வௌஷட்டு, அஸ்திராய பட்டு அப்படின்னு முடிப்போம் நம்ம. அப்படி 6 விதமான அந்த இதுதான் நியாசம் பண்ணுறது. அங்கங்கே தொட்டுக்கணும், ஷிகாய வஷட் சொல்லுவோம், ஷிகாயை தொட்டுக்கணும், தலையை தொட்டுக்கணும், அப்படி ஹிருதயாய நமகான்னு சொல்லுவோம், ஹிருதயத்தை தொட்டுக்கணும். இப்படி இது பண்ணுறது ஷடங்க நியாசம் சொல்லக்கூடியது. ஸோ மாத்ருகா நியாசம் பண்ணுறது நீங்கள் அந்தர்முகமாக பண்ணலாம், பகிர்முகமாக பண்ணுறது அந்தந்த அங்கங்கள் அந்தந்த நர்வு அப்போ போய் தொட்டுக்கலாம். இதெல்லாம் என்ன நர்வு இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில் இருக்குது, அவ்வளோதான். அதை பண்ணிவிட்டு ஷடங்க நியாசத்தை பண்ணிவிட்டு சங்கசிய ஸ்தாபனம் கிருத்துவா, சங்க ஸ்தாபிக்க நம்ம சங்கத்தை எடுத்து வைக்கணும். சாமானிய அர்க்கியம் விதாயச்ச, சங்க வச்சு அர்க்கியம் கொடுக்குறது, சங்கு தீர்த்தத்தால் அர்க்கியம் கொடுக்குறது. ஸோ அப்படி அர்க்கியம் சாமானிய அர்க்கியத்தை கொடுத்துட்டு பூஜா திரவியாணிச்ச அஸ்திரேன புரோட்சையேது. ஸோ பூஜை திரவியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் பூஜை பண்ணுறதுக்கு, இலைய புஷ்பங்கள் எல்லாம் அதெல்லாம் தண்ணி தெளிக்கும் போது என்ன சொல்லணும், அஸ்திராயப்பட்டு அப்படி சொல்லி எல்லாம் இதிலே புரோஷனம் பண்ணுன்ற மதிமான் நரக, அப்படி புத்திசாலி அதெல்லாம் பண்ணணும். श्री नारायण उवाच देवर्षेषु वक्ष्यामि श्रीमातुः पूजनक्रमं मुक्तिप्रदं साक्षात् समस्त आत्मनिमाननं आचम्य मौनी संकल्प्य भूतशुद्धि आदिकं चरेत् मातृकान्यासपूर्वं तु षडङ्गन्यास समाचरेत् शङ्कस्य स्थापनं कृत्वा सामान्य अर्घ्यं विदाय च पूजा द्रव्याणि च अस्त्रेण प्रोक्षयेत् मतिमान् नरः। गुरोः अनुज्ञाम् आदाय ततः पूजां समारभेत्। पीठपूजां पुरा कृत्वा देवीं ध्यायेत् ततः परम्। आसनादि उपचारैश्च भक्ति प्रेमयुतः सदा स्नापयेत् परदेवीं तां पञ्चामृतरसादिभिः। पौण्ड्रइक्षुरसपूर्णैः तु कलशैः शतसङ्ख्यकैः स्नापयेत्यः महेशानीं न स भूयः अभिजायते। குரோஹோ அனுஜ்ஞாம் ஆதாய, முதல்ல குருவோட சம்மதத்தை பெறனா குருவை நமஸ்காரம் பண்ண, இல்லை மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவரை நமஸ்காரம் பண்ணி அவருடைய அனுமதியை பெற்று ததக பூஜாம் சமாரம்பேது, அதுக்கப்புறம் பூஜையை ஆரம்பிக்கணும். பீட பூஜாம் புறா கொடுத்தா, முதல்ல பீட பூஜை. எப்போவுமே புஸ்தகம் வாசிக்கிற வச்சு பகவத்கீதை வாசிக்க போகிற வச்சு புஸ்தகத்தை வச்சு முதல்ல அதுக்கு பூஜை பண்ணுவான். அதை மாதிரி இங்கே வந்து பீட பூஜை, தேவி ஆவாகனம் பண்ணி வைக்கிறோம்னா முதல்ல பீடத்தை பூஜை பண்ணிவிட்டு அதுக்கு பூவெல்லாம் போட்டுட்டு தேவி தியாயத்தை, அதுக்கப்புறம் தேவியை தியானம் பண்ணணும். ஆசனம் ஆதி உபச்சாரைக்கு, முதல்ல ஆசனம் சமர்ப்பியாமி அப்படி தானே சொல்கிறோம். ஆசனம் போடுறோம், தேவிக்கு ஆசனம் போடுறோம், அப்புறம் ஸ்நானம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோமே. ஸோ ஆசனைகி உபச்சாரைகி, ஆசனம் முதலிய உபச்சாரங்களால் பக்தி பிரேமயுதக, பக்தி அப்படி அன்பு நிறைய இருக்கணும் தேவிகிட்ட. அப்படி அதோடு கூட சதா ஸ்நாப்பையேத் பரதேவி, அன்போடு கூட குளிப்பாட்டலாம். சும்மா குழந்தையில அடிச்சுக்கிடிச்சு குளிப்பாட்டுற மாதிரி இல்லை, தேவியை அன்போடு குளிப்பாட்டும். குழந்தையில பிறந்த குழந்தைய எப்படி குளிப்பாட்டும், அன்போடு குளிப்பாட்டும், அது மாதிரி குளிப்பாட்டணுங்கிறார். ஸோ தேவியும் பரதேவி பரதேவதையாகப்பட்ட ஸ்ரீமாதாவை அப்படி குளிப்பாட்டி தாம் பஞ்சாமிருத ரசாதிபிகி, அவளுக்கு பஞ்சாமிருத ஸ்நானமெல்லாம் பண்ணி வைக்கணும். ஸோ பஞ்சாமிரதெல்லாம் பண்ணி அதை வச்சு ஸ்நானம் பண்ணுறது. அதுக்கப்புறம் கரும்பு ஜூஸு, பவுண்டரை இக்ஷுன்னு சொன்னான்னா சிவப்பு கரும்புன்னு சொல்கிறான். ஸோ சிவப்பு கரும்புலேருந்து ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸெல்லாம் விட்டு தேவியை ஸ்நானம் பண்ணி குளிப்பாட்டி சத சங்கியகைஹி சங்கியகைஹி கலசைஹி, நூற்றுக்கணக்கான இது கலசங்களால், ஸோ சின்ன சின்ன குடமெல்லாம் நிறைய தண்ணி எடுத்து வச்சுட்டு அதை வச்சுட்டு கலச தீர்த்தத்தால் குளிப்பாட்டி ஸ்நாப்பையேத்து
யக மகேஷானீம் அப்படி மகேஷானியாகப்பட்ட அந்த தேவியை யாரு குளிப்பாட்டுறானோ நசபூயக அபிஜாயத்தை அவன் மீண்டும் பிறக்க மாட்டான். இவ்வாறு பூஜை பண்ணுறவன் பிறவி கிடையாது. ततः पूजां समारभेत् दीनपूजां पुरा कृत्वा देवीध्यायेत् ततः परम् आसनादि उपचारैः च भक्तिप्रेमयुतः सदा स्नापयेत् परदेवीं तां पञ्चामृतरसादिभिः पौण्ड्रैक्षुरसपूर्णैः तु कलशैः शतसङ्ख्यकैः स्नापयेत्यः महेशानीं न स भूयः अपि जायते. ஆசனாதி தேர்ட் லைனில் ஆசான கிடையாது, ஆசனாதி. यः च चूतरसैः एवं स्नापयेत् जगदम्बिकां वेदपारायणं कृत्वा रसेन इक्षु उद्भवेन वां तद्गेहं न त्यजेत् नित्यं रमा चैव सरस्वती. यः तु द्राक्षारसेन एव वेदपारायणं चरन् अभिषिञ्चेत् महेशानीं स कुटुम्बः नरोत्तमः रसरेणु प्रमाणञ्च தேவி லோகே மகீயதே. ஓகே, ஸோ யார் ஒருத்தன் மாம்பழ ஜூஸை வச்சு தேவியை குளிப்பாட்டுறானோ, ஸோ சூத்தானா மாம்பழ ரசத்தை எடுத்து அதை வச்சு தேவியை குளிப்பாட்டினா, ஜெகதம்பிகாவை குளிப்பாட்டினால், அதுவும் எப்படி குளிப்பாட்டினா வேதத்தை சொல்லிகிட்டே குளிப்பாட்டினான். ஸோ வேத பாராயணம் பண்ணிகிட்டே அப்படியே தேவியை குளிப்பாட்டும் போது அப்புறம் இச்சு உத்பவேன ரசேன, இச்சு கரும்புலேருந்து எடுக்கப்பட்ட அந்த கரும்பு சாரால் யார் குளிப்பாட்டுறானோ அந்த வீட்டில் தத்கேகம், அந்த வீட்டை ரமா சைவ சரஸ்வதி, ஐஸ்வர்யம் ரமா லக்ஷ்மி, சரஸ்வதி கல்வி, அது ரெண்டு பேரும் போகவே மாட்டான். ந தேஜேத் நித்தியம், என்றைக்கும் வாசம் பண்ணிட்டு இருப்பான் அந்த வீட்டில். இப்படி மாம்பழ ரசத்தாலேயோ இல்லை கரும்பு ஜூஸாலேயோ யார் குளிப்பாட்டுறாலோ அந்த வீட்டில் அவள் ரெண்டு பேரும் குடிக்கொண்டு இருப்பா. எஸ்து திராட்சாரசம், இப்போது திராட்சையோட ரசத்தை எடுத்து யார் குளிப்பாட்டுறானோ, வேதபாராயணத்தை சொல்லிகிட்டே குளிப்பாட்டுறானோ தேவியை, அபிஷிஞ்சேத்து அபிஷேகம் பண்ணுறான்னா மகேஷானி ச குடும்பக, அவன் குடும்பத்தோடு கூட நர உத்தமக சிறந்த ஒரு நரன், அவன் ஒரு மனிதன், அவன் இந்த மாதிரி பண்ணி ரசரேணு பிரமாணம் ச, அந்த ரசத்தோட துளிகள் இருக்கு, ட்ராப்ஸ், இண்டிவிஜுவல் ட்ராப்ஸ், எவ்வளோ ட்ராப்ஸ் இருந்ததோ அந்த திராட்சா ரசத்தில் அவ்வளோ வருஷங்கள் தேவி லோகே மகியத்தே, தேவி லோகத்தில் போய் உட்காண்டிருப்பன். ஸோ மணி தீபத்தில் போய் உட்காண்டிருப்பன், அத்தனை வருஷம் அவனுக்கு மணி தீபத்தில் போய் உட்காந்துருக்கலாம். वेदपारायणं कृत्वा रसेन इक्षु उद्भवेन वा तद्गेहं न त्यजेत् नित्यं रमा चैव सरस्वती. यः द्राक्षा रसेन एव वेदपारायणं चरन् अभिषिञ्चेत् महेशानीं स कुटुम्बः नरोत्तमः रसरेणु प्रमाणं च देवी लोके महीयते. कर्पूर अगुरु काश्मीर कस्तूरी पंक पंकिलैः सलिलैः स्नापयेत् देवीं वेदपारायणं तरन् भस्मी भवन्ति पापानि शतजन्म अर्जितानि च. यः दुग्धकलशैः देवीं स्नापयेत् वेदपाठतः आकल्पं स वसेत् नित्यं तस्मिन् वै क्षीरसागरे. ஸோ கற்பூரம், அப்புறம் அகரு, இதெல்லாம் மணப்பொருட்கள் இல்லையா. ஸோ காஷ்மீரம் குங்குமப்பூ, கஸ்தூரி, அப்புறம் கஸ்தூரி பங்கிலைஹி, அதாவது பங்கிலைகின்னு சொன்னான்னா தாமரை, சேற்றில் பிறக்கிறதுங்கிறதுனால அது பங்கிலம்னு சொன்னான்னா சேற்றில் எழுந்திருக்கக்கூடிய தாமரை. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி சலிலைகி நீரால் ஸ்நாபயே தேவி. ஸோ இதெல்லாம் அந்த தாமரையெல்லாம் வச்சுட்டு கற்பூரத்தால் கற்பூர ஸ்நானம் கூட பண்ணுவா போல் இருக்கு. ஸோ இதெல்லாம் தண்ணீராலும் இப்படி ஸ்நாப்பையே தேவி இப்படி குளிப்பாட்டினால் வேதபாராயணம் எப்போவுமே வேதம் சொல்லித்தான் இது குளிப்பாட்டுறது. பஸ்மி பவந்தி பாப்பானி, அவனோட பாபங்கள்லாம் பஸ்மமாயிடும், இப்படி எரிஞ்சே போயிடும் பாபங்கள். சதஜன்ம அர்ஜித்தானி, 100 ஜென்மத்தில் வந்த பாபங்கள் கூட கரைந்து போயிடும், பஸ்மமாயிடும். யக துக்த கலைஷைஹி, துக்தன பால்,
பால் குடத்தை வச்சுண்டு கலசத்தை வச்சுண்டு வேத பாடத்தக ஸ்நாபயத்து வேதம் சொல்லி அப்படி தேவியை குளிப்பாட்டுறனோ பாலால் கல்பம் அந்த கல்பம் முடியறது வரைக்கும் நித்தியம் வசேத்து தஸ்மின் க்ஷீரசாகரே க்ஷீரசாகரத்தில் விஷ்ணுவோட இடத்துல போய் அவன் அங்கே வசிப்பான். கற்பூர அகுரு காஷ்மீர கஸ்தூரி பங்க பங்கிலைஹி சலிலைஹி ஸ்நாபயே தேவீம் வேதபாராயணம் சரன் பஸ்மி பவந்தி பாபானி शतजन्म अर्जितानि च यः दुग्ध कलशैः देवीं स्नापयेत् वेदपाणतः आकल्पं सर्वसेत् नित्यं तस्मिन् वै क्षीरसागरे. यस्तु दग्ध अभिषिञ्चोतां दधिकुल्यापदिः भवेत् मधुना च घृतेन एव तथा शर्करयापि च स्नापयेत् मधुकुल्यादि नदीनां च पतिर्भवेत्. தத்னா தத்தின தயிர் இல்லையா, தத்னான தயிரால் யார் தயிரால் குளிப்பாட்டுறாளோ தேவியை ததிகுல்யாபதி பவேத்து. ததிகுல்யான்னு சொல்கிறது ஒரு நதியோட பேர். ஸோ ததிகுல்யாபதினா அந்த நதியோட கணவனாகன்னு சொன்னால் அவனே க்ஷீரசாகரம் ஆகிடுவானு எடுக்க வேண்டிதான். ஸோ தயிர்கடல். ஸோ ததிகுல்யாபதிகி ததிகுல்யாங்கிறது ஒரு நதினா அந்த நதியோட கணவனே எப்போவுமே சாகரம் தான். அப்போ ததிக்கடல் தயிர்கடல்லாம் இருக்கே. ஸோ தயிர்கடலோட பதியாக ஆக்கி விடுவான். மதுனா கிருத்தேன ஏவ மது தேன் கிருத்தன நெய். ஸோ நெய்யால் அபிஷேகம் பண்ணுறது. சர்க்கரையாப்பிச்ச சர்க்கரைனா இது இந்த கரும்பு ஜூஸும் சர்க்கரை தான். சீனின்னு சொல்ல முடியாது. சர்க்கராங்கிறது சீனி தான். ஸோ அதால் கூட அபிஷேகம் பண்ணுவோம் அப்படி இருக்கு. ஸ்நாபயேத் மதுகல்யாதி நதீனா மதுகுல்யா முதலிய நதிகளுடைய பதிகி பவேத்து அவளுடைய பதிகளா அப்படின்னு அர்த்தம். அவளை அப்படியே அரவணைக்க தகுந்த ஒரு தகுதியோடு இருக்கக்கூடியவனாக ஆவான். இந்த நதிகளுடைய கணவனாக ஆவான்னு சொல்றான். सहस्रकलशैः देवी स्नापयन् भक्तितत्परः इह लोके सुखी भूत्वा अपि अन्यलोके सुखी भवेत्. क्षौमं वस्त्रद्वयं दत्त्वा वायुलोकं स गच्छति रत्ननिर्मितभूषाणां दाता निधिपतिः भवेत्. ஸோ 1000 கலசத்தால் தேவியை குளிப்பாட்டுற. ஸோ இந்த மாதிரி 1000 கலசத்தை வச்சு தேவி யார் குளிப்பாட்டுறாளோ பக்தி தத்பிரக பக்தியோடு கூட இகலோகே சுகி பூத்வா இந்த லோகத்தில் அப்படியே ஆனந்தமாக சுகமாக இருந்துட்டு அப்படி அந்நியலோகே சுகி பவேத்து மேலே போவன் இல்லையா. செத்ததுக்கப்புறம் மேல் லோகங்களுக்கு தான் போவேன். ஏன்னா தேவிட்டு அவ்வளோ பக்தியாக இருக்கிறவன் கீழ் லோகத்துக்கு போக மாட்டான், மேல் லோகத்துக்கு போவான். அந்த மேல் லோகத்தில் இன்னும் ஆனந்தமாக இருப்பான் அவன் அங்கேயும். அப்புறம் வஸ்திர துவயம் சௌமம் 2 பட்டு வஸ்திரத்தை சாத்துறான். 2 பட்டாடைகளே யாருக்கு தேவிக்கு சாத்துறான். அப்படி கொடுத்ததுனால வாயுலோகம் சகச்சதி வாயு இருக்கக்கூடிய அந்த லோகத்துக்கு அவன் செல்வான். ரத்ன நிர்மித்த பூஷானம் இப்போ ஆபரணம் சாத்துறான். அப்போ ரத்னத்தால் ஆபரணங்களை தேவிக்கு கொடுக்கும்போது நிதிபதிகி பவேத் குபேரனோட அளவுக்கு அவன் நிதிபதியாக அதிபதியாக இருப்பான். क्षौमं वस्त्रद्वयं दत्त्वा वायुलोकं स गच्छति रत्ननिर्मितं भूषाणां दाता निधिपतिः भवेत्. काश्मीर चन्दनं दत्त्वा कस्तूरी बिन्दुभूषितं तथा सीमन्तसिन्दूरं चरणे अलक्तपत्रकम् इन्द्रासने समारूढः भवेत् देवपतिः परः. ஸோ காஷ்மீர சந்தனம் நல்ல காஷ்மீர் அந்த குங்குமப்பூ வச்சு சந்தனத்தை இட்டு மணக்க அதுக்கு ஒரு கஸ்தூரி திலகத்தை நடுவில் வச்சு அந்த மாதிரி தேவியை
அப்படி அலங்காரம் பண்ணுறது. அப்படி அலங்காரம் பண்ணினானா ததா சீமந்த சிந்தூரம், அவளோட சீமந்தத்தில் நல்ல சிந்தூரம் எல்லாம் இட்டு குங்குமம் எல்லாம் வச்சு, சரணே அலக்த பத்திரகம், அவளுடைய காலில் மருதாணி இட்டு விட்டு, இப்படிலாம் அப்படி ஒவ்வொருத்தரோட பக்தர்களோட பக்தி அது. ஸோ காலில் அலக்தான்னு சொன்னால் மருதாணி எல்லாம் வச்சு, இந்திராசனே சமாரூடகா, இப்படியெல்லாம் அவன் அலங்காரம் பண்ணி தேவியை பண்ணினான் என்றால் அவன் இந்திராசன சொர்க்கத்துக்கு போய் இந்திரனோட சீட்டில் போய் உட்காந்துடுவான். சமாரூடக பவே தேவபதிகி பரக, தேவர்களுக்கெல்லாம் பதியாக ஆவான். காஷ்மீர சந்தனம் தத்வா கஸ்தூரி பிந்துபூஷிதம் ததா சீமந்த சிந்தூரம் சரணே அலக்த பத்ரகம் இந்திராசனே சமாரூடः பவேத் தேவபதிஹி பரः. पुष्पाणि विविधानि आहुः पूजा कर्मणि साधवः तानि दत्त्वा यथा लाभं कैलासं लभते स्वयं बिल्वपत्राणि अमोघानि यो दद्यात् परशक्तये तस्य दुःखं कदाचित् च क्वचित् च न भविष्यति. விவிதானி புஷ்பாணி, பல பல பூக்கள், பூஜா கர்மணி சாதவக, அந்த பூஜை வேளையில் அந்த மாதிரி பலவிதமான புஷ்பங்களை அப்படி அர்ப்பித்தான் என்றால், தானி தத்வா சாதவகன்னு சாதனை பண்ணக்கூடியவர்கள் சாதுக்கள் அவள் அப்படி பண்ணினானா யதா லாபம் கைலாசம் லபதே ஸ்வயம், நல்ல நல்ல பூக்களை வச்சு அர்ச்சிச்சானா கைலாசத்துக்கு போயிடுவான் சிவனோட இடத்துக்கு. பில்வபத்ராணி அமோகானி, அதாவது நாசமாகாத வேஸ்டாகாத பில்வபத்திரங்களை போட்டு, தத்யாத் பராசக்திக்கு அந்த பில்வபத்திரங்களையும் போடலாம், தேவிக்கு போடலாம். தஸ்ய துக்கம் கதாச்சித்து ந, அவனுக்கு ஒரு நாள் துக்கமே ஏற்படாது, கொச்சித்து எப்பவும் எங்கேயும் அவனுக்கு துக்கம் என்பதே கிடைக்காது. தேவியை எப்படி வில்வபத்திரங்களால் யார் ஒரு பூஜை பண்ணுறானோ அவனுக்கு துக்கம் இல்லை. पुष्पाणि विविधानि आहुः पूजा कर्मणि साधवः तानि दत्त्वा यथा लाभं कैलासं लभते स्वयं बिल्वपत्राणि अमोघानि यः दद्यात् परशक्तये तस्य दुःखं कदाचित् च क्वचित् च न भविष्यति. बिल्वपत्रत्रये रक्तचन्दनेन तु संलिखेत् मायाबीजत्रयं यत्नात् सुस्फुटं च अतिसुन्दरं मायाबीजादिकं नाम चतुर्थ्यन्तं समुच्चरेत्. नमः अन्तं परया भक्त्या देवी चरणपङ्कजे समर्पयेत् महादेव्यै कोमलं तच्च पत्रकम्. ஸோ 3 வில்வதளம், வில்வபத்திரத்ரயே 3 வில்வதளத்தை போட்டு ரத்த சந்தனேனது சல்லிகேத்து. ஸோ ரத்த சந்தனமெல்லாம் வைக்கணும். சிவப்பு சந்தனம் தான், ரத்த சந்தனங்கிறது சிவப்பு சந்தனம் தான். அதால் எழுதுறது தேவி அலங்காரம் பண்ணுறது, இதெல்லாம் நெத்தியில் அலங்காரம் பண்ணுறது. மாயா பீஜத்ரயம், அதான் 3 வாட்டி ஹ்ரீம்ங்கிறது அதான் மாயா பீஜம். ஸோ அந்த ஹ்ரீங்காரத்தை எத்தனாத் சுஸ்ஃபுடம் ச அதி சுந்தரம், கிளியராக ரொம்ப அழகாக மாயா பீஜாதிக்கம் நாம சதுர்த்தி அந்தம். ஸோ 4வது அப்போ என்னது தேவ்யைன்னு சொல்லும்போது அந்த சதுர்த்தி அந்தம். அப்போ தேவ்யை ஓம் ஹ்ரீம் தேவ்யை நமகா அப்படி சொல்லணும். அப்படி சொல்லிவிட்டு அந்த ரத்த சந்தனம்லாம் எழுதணும் தேவிக்கு. ஸோ ஆதிக்கம் நாம சதுர்த்தி அந்தம் உச்சரேத், அது 4வது நமகான்னு சொல்லி தேவியை நமகான்னு சொல்லி உச்சாரணம் பண்ணணும். நமோ அந்தம், அப்போது தேவியை நமகா அப்படி முடிக்கணும். ஏன் சதுர்த்தி அந்தம்னு சொல்லும்போது தேவியைன்னு வருது, நமோ அந்தம் சொல்லும்போது நமகா. பரையா பக்தியா பரம பக்தியோடு தேவி சரண பங்கஜே, அப்போ காலில் ரத்த சந்தனத்தெல்லாம் பூசுன்ற. ஸோ தேவியோட காலில் இந்த மாதிரி சரண பங்கஜத்தில் இந்த மாதிரி தேவியை நமகான்னு சொல்லிட்டு அதை எழுதணும். சமர்ப்பயேத் மகாதேவியை கோமளம் தச்ச பத்திரகம், அதுக்கு மேலே காலில் தேவிக்கு அந்த வில்வ புஷ்பங்களை சார்த்தனம், வில்வத்தோட இலைகளை சார்த்தனம். बिल्वपत्रत्रये रक्तचन्दनेन तु सन्निकेत् मायाबीजत्रयं यत्नात् सुस्फुटं च अतिसुन्दरं मायाबीजादिकं नाम चतुर्थी अन्तं समुच्चरेत्. नमः अन्तं परया भक्त्या देवी चरणपङ्कजे समर्पयेत् महादेव्यै
கோபனம் தச்ச பத்ரகம். இப்போ இந்த வில்வ பத்திரத்திரையேன்னு சொல்லும்போது ஒரு வில்வத்திலேயே 3 இலை இருக்கு இல்லையா, 3 இலையிலையுமே சந்தனத்தை நல்லா தடவണം. வெறும்ன வில்வ புஷ்பத்தை போடாதேங்கிறார். அதில் சந்தனத்தை எழுதி அதுக்குள்ளே நடுவில் ஹ்ரீம்னு எழுது. 3 இலையில அதான் திரையை, 3 திரையனா 3 இலை, 3 இலையில சந்தனத்தை தடவு, அதில் ஹ்ரீம்னு எழுது. அந்த பத்திரத்தை தச்ச பத்திரகம்ன்றார். அந்த பத்திரத்தை அந்த வில்வத்தை இலையில எழுதப்பட்ட பத்திரம் ஹ்ரீம்னு எழுதியிருக்கு, அதை தூக்கி தேவியோட காலில் போடுதுன்றார். एवं कुरुते भक्त्या मनुत्वं लभते हि सः यस्तु कोटिदलैः एवं कोमलैः अतिनिर्मलैः पूजयेत् भुवनेशानि ब्रह्माण्डाधिपतिः भवेत्. யார் இவ்வாறு பக்தியோடு பூஜை பண்ணுறானோ மனுத்துவம் லபதேஹி சகா. மனுத்துவம் சொன்னா அந்த மந்திரத்துக்கு உச்சாரணம் பண்ணக்கூடிய அதிகாரி. மனுன்னு சொன்னால் மந்திரம் சொல்லும்போது, மனுத்துவம் சொல்லும்போது அந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய அதிகாரி ஆகிறானவன் பக்தியோட. யகத்து கோடி தலகி, இவ்வாறு கோடி தளங்களை தேவிக்கு அர்ப்பணித்தால், கோமலைகி அதி நிர்மலைகி, கோமளமான வில்வ தலங்கள், சாஃப்டான தலங்கள், நிர்மலமான தலம், குற்றமற்ற தலங்கள், அது கிழிஞ்சலாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட தலங்கள்லாம் அப்படி கோடி தலத்தை அர்ப்பணிச்சானால் புவனேஷானி பூஜையேது. புவனேஸ்வரி இல்லையா, தேவி புவனேஸ்வரி சொல்கிறோம், அகில பராசக்திக்கு புவனேஸ்வரி சொல்கிறோம். ஸோ அந்த புவனேஸ்வரியை நம்ம அப்படி பூஜித்தால் பிரம்மாண்ட அதிபதி பவேத். பிரம்மாண்டத்துக்கெல்லாம் அதிபதி ஆவானா இந்த பிரம்ம பதவி தான். பிரம்மா தானே பிரம்மாண்டத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கார். ஸோ அந்த பதவியே கிடைக்கும். मनुत्वं लभते हि सः यः कोटिदलैः एवं कोमलैः अतिनिर्मलैः पूजयेत् भुवनेशानि ब्रह्माण्ड अधिपतिः भवेत्. कुन्दपुष्पैः नवीनैः तु लुलितैः अष्टगन्धतः कोटिसङ्ख्यै पूजयेत् प्रजापत्यं लभेत् ध्रुवं मल्लिका मालती पुष्पैः अष्टगन्धेन लोलितैः कोटिसङ्ख्यैः पूजयातु जायते स चतुर्मुखः दशकोटिभिः अपि एवं तैः एव कुसुमैः मुने विष्णुत्वं लभते मध्यः यत्सुरेषु अपि दुर्लभं विष्णुना एतद् व्रतं पूर्वं कृतं स्वपदलब्धये. ஸோ இது பலஸ்ருதி மாதிரி இருக்குது. குந்த புஷ்பைகி நவீனகின்னு இது புதுசு, அப்போ பறித்த குந்த மலர்களால், குந்த புஷ்பங்களால் லுலிதைகி அஷ்டகந்தத்தக. அஷ்டகந்தம் அப்படின்னு ஒரு மணப்பொருள் இருக்கா, சந்தன மாதிரி ஒரு பொருள் அஷ்டகந்தம்னு ஒரு மணப்பொருள் இருக்குது. அதில் முக்கியம் எடுக்கணும். அஷ்டகந்தத்தை குழைச்சி சந்தனம் மாதிரி வச்சுங்களேன், அதில் நல்ல அந்த பூவை அந்த குந்த மலர்களை அதில் முக்கி எடுத்துட்டு, லுலித்தைக்குன்னு அதில் முக்கி எடுத்துட்டு, கோடி சங்கேகி பூஜையேத்து, கோடிக்கணக்கான மலர்களால் இவ்வாறு பூஜை பண்ணினால் பிராஜாபத்தியம் லபேத்ருவம், பிரஜாபதி ஆவான். அப்போ கஷ்யப பிரஜாபதி அந்த மாதிரி உள்ளவர்களாம் பிரஜாபதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரஜாபதி நிலைமையை அடையலாம். மல்லிகா மாலதி புஷ்பகி, மல்லிகை பூ, மாலதிங்கிறதும் ஒரு விதமான மல்லிகை பூ தான் அது. ஸோ அந்த புஷ்பங்களால் அஷ்டகந்தேன, அதுவும் எல்லாத்தையும் முக்கிய எடுத்து தான் பூஜை பண்ணுறது. அந்த அஷ்டகந்தம்ங்கிற அந்த மணப்பொருளில் அதை நினச்சி அது சந்தனம் மாதிரி அதை குழைச்சி அதில் முக்கியம் எடுத்து பூஜை பண்ணோம். அதில் நனைந்து அப்படி பூஜை பண்ணும்போது கோடி சங்கேஷ பூஜையா. ஸோ மல்லிகா மாலதியால் பூஜை பண்ணும்போது சதுர்முக ஜாயத்தை, பிரம்மாவாக அவன் மாறுவான், பிரம்மாவாக அவன் ஏற்படுவான், தோன்றுவான். தைகி ஏவ, இதே மல்லிகா மாலதியை தசகோடி, 10 கோடி, 1 கோடியில் 1 கோடினா பிரம்மா, 10 கோடியால் தைகியேவ குசுமைகி, அதே பூக்களால் 10 கோடி யார் அர்ப்பிக்கிறானோ விஷ்ணுத்துவம் லபதே, அவன் விஷ்ணுவாயிடுவான். மர்த்தியகா, ஒரு மனிதன் விஷ்ணு நிலைமை அடைவான். சுரேஷு அபி திருளவ, தேவர்கள் கூட கிடைக்காது, விஷ்ணு பதவியெல்லாம் அவளுக்கு கூட ஈஸியாக கிடைக்காது. அப்பேற்பட்ட பதவியை மனிதன் அடைந்து விடுவான். விஷ்ணுனா ஏதத் விரதம் பூர்வம், இது விஷ்ணுவே சொல்லியிருக்காருங்கிறார். இந்த விரதம், அதாவது இந்த கோடி மலர்களால் 10 கோடி மலர்களால் அர்ச்சிக்கிறது அப்படிங்கிறத விஷ்ணுவே முன்னாடி கிருதம் அவரே பண்ணியிருக்காராம், விஷ்ணுவே பண்ணியிருக்கார். ஸ்வபதலப்தையே, தன்னுடைய விஷ்ணு பதவி கிடைக்கிறதுக்கு அவரே பூஜை பண்ணி தான் அந்த பதவி கிடைச்சிதுன்னு. விஷ்ணுவே தான் முதலில் அந்த பதம் தான் ஸ்டெடியாக இருக்கணுமே, இல்லாட்ட அந்த பதவி அப்படியே ஆட்டம் கண்டுடும் கீழே விழுந்துருவான். ஆனால் பதத்தில் ஒழுங்காக இருக்கணும்னு சொன்னால் அவரே இந்த பூஜையை பண்ணியிருக்கிறார். पुष्पैः नवीनैः तु लुलितैः अष्टगन्धतः कोटिसङ्ख्यै पूजयेत् प्राजापत्यं लभेत् ध्रुवं मल्लिकामालादि पुष्पैः अष्टागन्धेन लोलितैः
यैः पूजयातु जायते स चतुर्मुखः दशकोटिभिः अपि एवं तैः एव कुसुमैः मुने विष्णुत्वं लभते मर्त्यः यत्सुरेषु अपि दुर्लभं विष्णुना एतत् व्रतं पूर्वं कृतं स्वपदलब्धये. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து. ஈவினிங் கிளாஸ் உண்டுப்பா.